Yes. Good evening, students. Am I visible, audible? Is everything clear? Terirana? Yes. வணக்கம் பசங்களா, வணக்கம். எப்படி இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? எக்ஸாம்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? என்ன விசேஷம் நடக்குது? Tell me some of your updates if you're there. ஏதோ ஒரு அப்டேட் கொடுங்க. சார் எக்ஸாம் போயிட்டுருக்கு சார், பிரச்சனையாக இருக்குது சார். Any updates like that? Okay, good. I think everything is fine, all good. We'll wait for a minute and then we'll begin the class, okay? Okay, so வந்தவங்க எல்லாம் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க பார்ப்போம். வணக்கம்னு. Good evening. 6 மணி ஆயிடுச்சு சார். அடுத்து என்ன பிளான் சார்? இன்னைக்கு நம்ம ஜிஏபியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிளாஸ். இதோட ஜிஏபி சீரீஸ்க்கு ஒரு கும்பிடு போட்டு நம்ம ஜிஏபி எக்ஸாமை முடித்து அடுத்த லெவலுக்கு மாற போகிறோம். சரியா? ஸோ பார்த்துருவோமா? ஓகே. ஸோ வி ஆல் நோ தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், பிளான்ட் கிங்டம் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் ஒன் லாஸ்ட் சாப்டர் நமக்கு என்ன இருக்குது? அனிமல் கிங்டம் இருக்குது. ஸோ அதுவும் இந்த கிளாஸை முடிச்ச உடனே ஜிஏபி ஹோகையா. ஸோ பார்த்துருவோமா? ஓகே. ஸோ எங்களோட நோட்ஸ், எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடைக்கும்டா. ஸோ மேக் ஷியோர் யூர் ஜாயினிங் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே தரமாக வந்துடும். இனி அடுத்து நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கோன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்னால அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ 1 by 1 உங்களுக்கு அப்டேட்ஸ் வரணும்னா மேக் ஷியோர் ஃபாலோயிங் இஸ் ஆன் ஆல் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே. அண்ட் இன்ஸ்டாகிராமில் யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் மை ஐடி, ஷைன் அண்ட் சயின்ஸ் ஒரு ஐடி இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வரும். ஃபார் சே டுடே வி ஹவ் கிவன் சம் கண்டென்ட்ஸ். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் எல்லாமே சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட்ஸ். ஓகே. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் ஃபாலோயிங் இஸ் ஆன் ஆல் சோஷியல் மீடியாஸ். குட். ஓகே சார், இந்த சீரீஸ் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அகைன் ஐம் டெல்லிங். எஸ், குட் ஈவினிங். சீரீஸ் உங்களுக்கு தெரியும். வி ஆர் ஹேவிங் கிரேட் இண்டியன் பேட்டில் சீரீஸ். இது வந்து ஒரு எக்ஸாம், ஜைலம் நடத்துகிற எக்ஸாம். ஜூலை 27 சென்னை, கோயம்புத்தூர், ட்ரிச்சி, திருநெல்வேலிங்கிற மேஜர் சிட்டிஸில் இந்த எக்ஸாம் நடக்குது. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நடத்துகிற எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா 20,000 வர்த்தான ப்ரைஸஸ் வந்து இஸ் வெயிட்டிங். ஓகே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை நீங்களே எஸ்டிமேட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக் ஷூர் யூஆர் நாட் மிஸ்ஸிங் திஸ். இதை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். தென் இட் வில் பி டைரக்டட். ஓகே, நத்திங் டு வரி. எஸ். ஸோ அந்த எக்ஸாம் ஃபாலோட் பை அந்த டேட்டில் என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செமினார் இருக்குது. ஜைலம் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து வருவாங்க ஜூலை 27 சென்னையில் மட்டும் தான். ஓகே, மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இல்லை, சென்னையில் மட்டும் கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ணா நகரில் வந்து நடக்குது. ஒரு கரியர் கைடன்ஸ், ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே உங்களுக்கு என்ன இருக்குது? கியூஆர் கோட் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சரியா? பாருங்கள், நம்ம டாப்பர்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் தெம். ஓகே, ரிசல்ட்ஸ்லாம் வந்தாச்சு. இன்னும் அலோகேஷன்ஸ் போயிட்டுருக்கு, கோட்டா அலோகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஈவன் வி ஆர் லைக் ஸோ ப்ரவுட் ஆஃப் தெம். ஓகே, ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாங்க. கரெக்ட். ஸ்டில் இட் இஸ் கவுண்டட். குட். ஸோ நம்ம குயிக்காக அனிமல் கிங்டம்குள்ளே ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஃபைன். நம்ம நேற்று வந்து பிளான்ட் கிங்டம் பற்றி பார்த்தோம். சரியா? பிளான்ட் கிங்டம்ங்கிற ஒரு பெரிய சாப்டர் நம்ம ஒரு குயிக் ரிவிஷன், ஒரு குயிக் சம்மரைசேஷன் மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இந்த அனிமல் கிங்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குயிக் ரிவிஷன் ஒரு குயிக் சம்மரைசேஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமல் கிங்டம்ங்கிறது நமக்கு தெரியும். அனிமல்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? ப்ரைமரியாக மூவ்மெண்ட்டு, நியூட்ரிஷன், அதோட ஃபுட் இன்டேக்கெல்லாம் வச்சு அனிமல்ஸ், பிளான்ஸில் பிரித்து அந்த அனிமல்ஸ் நிறைய கேட்டகரியாக பண்ணாங்க. ஆனால் அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 4-5 கேட்டகரியில் முடிக்க முடியல. பெரிய ஒரு குரூப், ஒரு டைவர்ஸான குரூப். எங்கே பார்த்தாலும் அது அசையாமல் நிற்கும், ஆனால் ஒரு அனிமல்ன்றவாங்க. மேபி அதுக்குள்ள ஒரு நியூட்ரிஷன் போயிட்டுருக்கும். ஓடுறது நிறைய டைப் இருக்குது, ஜம்ப்பு, பறக்கிறது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதனால் நிறைய பெரிய ஒரு திங்ஸ் தேவ் கிவன். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் கோயிங் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். ஜெசிந்தா, கிவ் கொஸ்டின் பேப்பர். வாட் கொஸ்டின் பேப்பர் ஜெசிந்தா யூ வாண்ட்? என்ன கொஸ்டின் பேப்பர் கேட்குறீங்க? லைக் வெரி வேக் கமெண்ட். கிவ் கொஸ்டின் பேப்பர். என்ன கொஸ்டின் பேப்பர் வேணும் உங்களுக்கு? ஓகே.
ஸோ லெட்டர் ரிப்ளை பை டைம் நம்ம வந்து இந்த அனிமல் கிங்டமில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது எப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியா ஆரம்பித்து டாபிக்குள்ளே போயிடலாம். சரியா? ஓகே, இட்ஸ் ஆல் குட், ஃபைன். So all members of kingdom Animalia are metazoans and exhibit different patterns of cell organization. ஃபஸ்ட்டு ஒரே போய் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, அனிமல் கிங்டமில் வரக்கூடிய எல்லாருமே மல்டி செல்லுலார். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல மல்டி செல்லுலர்னால் என்னென்னா ரொம்ப சிம்பிள். என்னது? தே ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தேன் அ செல். ஒரே ஒரு செல் இருந்துச்சுன்னா யூனி செல்லர்னு சொல்லுவோம், மெனி செல்ஸ் இருக்குன்னா மல்டி செல்லர்னு சொல்லுவோம். ஸோ அனிமல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டாசோவாங்க ஒரு கேட்டகரியில் கூட போடுறோம். ஏன்னா அது எல்லாமே மல்டி செல்லர். எவ்ரிபடி இஸ் அன் மல்டி செல்லர் ஆர்கானிசம். ஸோ அதனால நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ அனிமலில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வந்து ஒரு அனிமலை பார்க்கும்போது ரெண்டும் சேமாக இருக்கும், ஆனால் அது ரெண்டுமே வேறு வேறு ஆர்கனைசேஷன் இருக்கும். அதுக்குள்ளே இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. மேபி பார்க்குறக்கு ஒன்றா இருக்கும். அப்போ அது எல்லாமே நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னா அதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கணும். அதில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்ன டைப்பில் இருக்குங்கிறதுல படிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அனிமலை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான பேசிக் நெசசரி க்ரைட்டீரியாஸை பார்க்கணும். ஸோ அது பார்த்துருவோமா? குட். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான க்ரைட்டீரியா, இப்போ நான் வந்து அனிமலை பிரிக்க போகிறேன். சரியா? அப்போ அந்த அனிமலை பிரிக்க போகிற மைண்ட் செட்டில் படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அனிமலை பிரிக்க போகிறனால ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது அதோட லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது அந்த அனிமல் வந்து எப்படி பில்ட் ஆயிருக்கு. மேபி ஒரு செல்லால் பில்ட் ஆயிருக்கா, இல்லை நிறைய செல் சேர்ந்து பில்ட் ஆயிருக்கா, இல்லை நிறைய செல் சேர்ந்து இன்னொரு டிஷ்யூவாக பில்ட் ஆயிருக்கா. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை பார்க்க போகிறோம். கரெக்டாக? இல்லை இப்போ நமக்கு எப்படி இருக்குது, 2 கை 2 கால் 2 கண்ணு ஒரு மூக்கில் இருக்கிற மாதிரி ஒரு அனிமலுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலில் என்ன பண்ண போகிறோம், நம்ம பிரித்து படிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கும்போது 1 by 1 இருக்கும்டா. அது தவிர நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, அதுலேயுமே ஈஸியாக கவர் ஆயிடும். ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன் என்ன அர்த்தம்? வெரி சிம்பிள். அந்த அனிமலுக்கு வந்து செல்லுலாரோட காம்போசிஷன் மட்டும் தான் இருக்குது. அதாவது அந்த அனிமலில் செல்ஸ் எல்லாம் மல்டி செல்லர், ஸோ செல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த செல் என்ன பண்ணுதுன்னா தனியாக கேங் சேர்ந்து தனியாக ஒரு ஸ்ட்ரக்சரில் மாறல, அந்த செல்லே எல்லா வேலையும் பண்ணிடுது. இப்போ நமக்கெல்லாம் எப்படி, இப்போ எனக்கு ப்ரீத்திங், உங்களுக்கு ப்ரீத்திங்னா யார் வேணும், லங்ஸ் வேணும், அதுக்கு பிளட், நிறைய எல்லா திங்ஸ் வேணும். ஆனால் இந்த செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு கூடிய அனிமல்ஸ்க்கு அந்த ஒரு செல்லே என்ன பண்ணும், அதுக்கு தேவையான ப்ரீத்திங் பண்ணும், தேவையான ரெஸ்பிரேஷன் பண்ணும், தேவையான எக்ஸ்கிரீஷன் பண்ணும். சரி, அப்போ எப்படி சார் அவ்வளோ பெரிய இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்லால் இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி பண்ண முடியும் அப்படி யோசிக்கக்கூடாது. இது வந்து ஒரு பிரிமிட்டிவான ஒரு ஆர்கானிசம், இது ஒன்றும் டெவலப்பே ஆகலை. அப்போ அதுக்கு அந்த அளவுக்கு கம்மியான ப்ராசஸ் தான் இருக்கும். இப்போ நான் வந்து பேச மூச்சு இருக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ரிமிட்டிவான ஆர்கனிசம் இருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு மேபி இந்த ஒரு நாளைக்கே லைட்டாக அவ்வளோதான் மூச்சு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு செல் போதும்ல. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, அந்த செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஒரே ஒரு செல்லு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணுது. அப்போ ஒரு செல் வந்து ப்ரீத்திங்க்கு, ஒரு செல் ரெஸ்பிரேஷன் அந்த மாதிரி பிரியுது. ஓகே, தட்ஸ் வாட் கால்ட் அஸ் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்து பாருங்கள், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஷ்யூன்னு என்ன அர்த்தம்? இப்போ வந்து இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆகுது. எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, அனிமல் கிங்டம் இன்னும் பெட்டராக புரியணும், பிளான்ட் கிங்டமும் சரி பெட்டராக புரியணும்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எவல்யூஷனுங்கிற ஒரு ஹிடன் பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நீங்கள் பார்க்குற ஒரு ஆர்கானிசம் வந்து ஒன் வே ஆர் தி அதர் இன்னொரு ஆர்கானிசம் ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா இந்த உலகம் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னு ஒரு டைனோசரோ எடுத்தோன்னு லைனோ எடுத்தோன்னு டைகர்லாம் வந்திருக்காது. ஸோ சின்ன ஆர்கானிசம் வந்து அது நிறைய அடாப்டேஷன்ஸை சர்வை பண்ணி அது டெவலப் பண்ணி அது வளர்ந்து ஒரு வேளை செத்துருக்கும். சாகும்போது அது போயிருக்கும். சம்டைம்ஸ் அது அந்த சாவை வந்து தேல் கம் ஆஃப்டர் டெத், அதாவது டெத்தை ஓவர் கம் பண்ணி வளர்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணால் எவல்யூஷனை பேஸ் பண்ணி. அப்போ இந்த செல்லுங்கிற இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம் என்ன இருக்குது, டிஷ்யூ லெவலாக மாறிடுச்சு. இப்போ செல்லெல்லாம் சேர்ந்து ஏன்னா ஆர்கானிசம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ செல் என்ன ஆகும், டிஷ்யூவாக மாறும். அதான் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். அப்போ டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்த காம்ப்ளெக்ஸ் என்னது, ஆர்கன். சார் டிஷ்யூங்கிறது எனக்கு புரியுது, டிஷ்யூ ஓகே. ஆர்கன் அர்த்தம் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், லங்ஸ்னு ஒரு ஆர்கன், ஹார்ட்னு ஒரு ஆர்கன், கிட்னின்னு ஒரு ஆர்கன். இந்த மாதிரி ஆர்கன்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு அது ஹெல்ப் பண்ணதுன்னு என்ன சொல்லுவாங்க, ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, என்ன அடுத்து ஆர்கன் சிஸ்டம் லெவல். நான் என்ன சொன்னேன், ஆர்கன் தனித்தனியாக வேலை செய்யுதுன்னா ஆர்கன் லெவல், அது எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். கரெக்டாக இல்லையா? இப்போது ஃபார்ஸு எனக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் வேணும்னா எனக்கு ஹார்ட் மட்டும் நினச்சா பத்தாது, பிளட் வெசல்ஸ் வேணும், பிளட் வேணும், அதெல்லாம் பம்ப் ஆகி வரணும். அந்த பிளட்டு வர ஹார்ட்டுக்கு ஹார்ட் இடத்துக்கு பம்ப் பண்ணணும், டிஆக்சிஜன் ஆக்சிஜன் நிறைய ஒரு சிஸ்டமே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்லுவோம், அதை வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். புரியுதா? ஸோ செல்லுலார்,
டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுதான் ப்ரைமரியான பேசிக்கான கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூ அனிமல்ஸை வந்து ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஸோ பண்ணியாச்சா? அடுத்து பாருங்கள், இனி அந்த பர்டிகுலர் அனிமலில் வந்து சில லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேயர்ஸை வச்சு அதை பிரிக்கிறாங்க. அதை வந்து என்ன சொல்லுவோம்னா டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். சார் டிப்ளோபிளாஸ்டிக் புரிய மாட்டேங்குது சார், நான் ஈஸியாக சொல்கிற பாருங்கள். இப்போ நமக்கு வந்து வி ஹேவ் ஹேர், வி ஹேவ் ஹேண்ட். அப்போ சம்டைம்ஸ் ஹேண்டில் ஹேர்ஸ் இருக்கும், அண்ட் லெக்கு, கை, கால், கண், மூக்கு எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் பிறக்கும்போது இருந்திருக்குமுன்னா கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்பெர்மும் ஒரு ஓவமும் எக்கு ஃபர்டிலைஸ் ஆகும்போது நமக்கு ஜைகோட் கிடைக்கும். அது ஒரே ஒரு செல், அது ஒரு குட்டியோண்டு ஒரு செல்லு. திடீர்னு 9 மாதத்துல அந்த செல்லு பார்த்து ஒரு பேபி ஆயிடுச்சு. திடீர்னு 10 வருஷத்தில் ஸ்கூல் போகிற குழந்தையாயிருச்சு. திடீர்னு 10 வருஷத்தில் வேலைக்கு போகிற பையனாயிட்டான். அப்படியே டெவலப் ஆகிட்டு போய் வயசாகுது, இறந்து போயிடுது. ஒரு செல் எப்படி இவ்வளோ ப்ராசஸ் அண்டர்கோ பண்ண முடியுது? ஸோ அதெல்லாமே அண்டர்கோ பண்ணுறது அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு செல் வந்து இந்த நிறைய ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும்போது ஒரு முக்கியமான ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும். அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம்னா கேஸ்ட்ருலேஷன் சொல்லுவோம். what do you call it as gastrulation. அப்படின்னா அந்த செல்லுக்கு அந்த செல் டெவலப் ஆகும், ஜைகோட் டெவலப் ஆகும்போது அது டிவைடாக வரும்போது அதுக்கு தேவையான எம்ப்ரியானிக் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா இப்போ எனக்கு வந்து கண், மூக்கு, வாய், காது, முடியெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒரு லேயர் காரணம். ஹார்ட்டு, கிட்னி, லிவர் அதுக்கு ஒரு லேயர் காரணம். அண்ட் எக்ஸ்டர்னல் நெயில்ஸு, டீத்து, இயர் ஸ்டப்ஸ் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு நமக்கு என்ன வேணும், இன்னொரு லேயர் காரணம். இந்த மாதிரி லேயராக பிரியுது. அப்போ செல் பாருங்கள், அழகாக அப்படி செல் வந்து என்ன ஆகும்னா லேயராக பிரியும். அப்போ இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸாக பிரியும்போது என்ன ஆகுது, அந்த ஆர்கனிசம்க்கு வந்து டெவலப்மெண்ட் வருது. அப்போ இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இல்லையா? ஏன்னா இந்த லேயர் இல்லைனா அவனுக்கு இதெல்லாம் வந்திருக்காது, கண், மூக்கு எதுவுமே வந்திருக்காது. ஸோ அந்த லேயர் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான் கேஸ்ட்ருலேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த லேயர்ஸ் என்ன சார், 3 லேயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று எக்டோடம், இன்னொன்று மீசோடம், இன்னொன்று எண்டோடம். ஓகே, what are 3 layers? எக்டோடம், மீசோடம், எண்டோடம். இந்த அனிமல் கிங்டம் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இப்போ நான் சொல்லித்தர கான்செப்ட் இழுத்து சொல்லித்தரேன், இது வந்து கொஞ்சம் பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா மற்றது எல்லாமே எங்கே அப்ளை ஆகணும் தான் படிக்கணும். டிப்ளோபிளாஸ்டிக்னு என்ன தெரிஞ்சுக்கணும், ட்ரிப்ளோபிளாஸ்ட்னு என்ன தெரிஞ்சுக்கணும், செல்லுலார் லெவல் என்ன தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் அடுத்த ஃபைலம்க்கு என்ன வரப்போகுது, இப்போ ஃபைலம் போரிஃபெராக்கு டிப்ளோபிளாஸ்டிக்கா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா அதை மட்டும் படித்தாலே போதும். ஸோ கான்செப்ட் வைஸ் கம்மி, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதிகம். ஓகே, ஸோ கான்செப்ட் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வரணுங்கிறது ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்போ இது ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ எப்படி, அப்போ 3 லேயர்ஸ் இருக்குது, எக்டோடம், மீசோடம், எண்டோடம். ஓகே சார், இது 3 லேயர்ஸ் நமக்கு இருக்குது, நம்ம வளர்கிறோம். ஓகே, இப்போ சில டைம் என்ன ஆகும்னா இந்த மீசோடம்ங்கிற லேயரே இருக்காது, அதுக்குள்ள என்ன இருக்கும், எக்டோடம், எண்டோடம் மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஆர்கானிசமாக நம்ம சொல்கிறது தான் டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். வாட் யூ கால் them as டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன், which means they're just having 2 layers. One is ectoderm, another one is endoderm. இப்போ பாருங்கள், இந்த லேயர் பாருங்கள், சுற்றி இருக்கிற அவுட்டர் லேயர் இது என்ன சொல்லுவோம், எக்டோடர்ம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லேயர் என்ன சொல்லுவோம், எண்டோடர்ம்னு சொல்லுவோம். மிடில் லேயர் தான் மீசோடம் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல மிடில் லேயரில் நமக்கு மீசோடம் இல்லை, ஆனால் என்ன இருக்குது அதுக்கு பதிலாக மீசோக்ளியான்னு ஒரு பொருள் இருக்குது. அப்படின்னா என்ன, அதில் செல்ஸே இல்லை. செல்ஸ் இருக்கா, பிளெயினாக இருக்கா, இங்கெல்லாம் பாருங்கள் செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக, இங்கேயுமே செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் செல்லே இல்லை. இது என்னன்னா ஒரு க்ளூ மாதிரிடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் கைண்ட் ஆஃப் க்ளூ விச் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டிக்கிங், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு லேயர் இல்லை, இது வந்து ஒரு பர்டிகுலர் க்ளூ லைக் அட்ஹெசிவ் சப்ஸ்டன்ஸ், யூ கால் இட் அஸ் மீசோக்ளியா. புரிஞ்சிருச்சா? இஸ் இட் ஈஸி? ஸோ பாருங்கள், அனிமல்ஸ் இன் விச் த செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் 2 embryonic layers. என்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் எக்டோடம் அண்ட் இன்டர்னல் எண்டோடம். அப்படின்னு என்ன சொல்லுவோம், டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? இப்போ நம்மளுமே அனிமல்ஸ் தான் வருவோம். அப்போ நமக்கு என்ன கேட்டகரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அவ்வளோ. இப்போ பாருங்கள், எக்டோடம் வந்தாச்சு, எண்டோடம் வந்தாச்சு, மீசோடமும் வந்தாச்சு. இப்போ உள்ள என்ன இருக்குது, செல்ஸ் இருக்கா பாருங்கள். இப்போ இந்த அவுட்டர் எக்டோடம் என்ன பண்ணும், சில பேரில் ஸ்கின்னு, ஹேரு, நியூரான், நெயில், டீத்து எக்ஸெட்ரா அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இன்னர் பாருங்கள், கட்டு, லங்ஸு, லிவருக்கு ஹெல்ப் பண்ணும். மிடில் பாருங்கள், மசில், போன், ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் ஒரு லேயர் மிஸ் ஆனால் கூட ஆல் அவுட்டு. அதான் என்ன சொல்கிறாங்க, கேஸ்ட்ருலேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். சரியா? ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்து ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து அந்த லேயர்ஸை வச்சு பிரிச்சிட்டிங்க, புரிஞ்சிருச்சு. நீ அடுத்து சிமிட்ரி. வாட் யூ மீன் பை சிமிட்ரி? anybody knows the answer here? சிமிட்ரினா என்ன அர்த்தம்? சிமிட்ரிங்கிறது
ஒரு பர்டிகுலர் பொருளை டிவைட் பண்ணுறத நம்ம சிமெட்ரின்னு சொல்லுவோம். அதாவது நான் எடுத்து அப்படியே வெட்ட மாட்டேன், ஒரு இமேஜினரி லைனை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன்னா அது எப்படி பிரியும், 2 பிரியுமா 4 பிரியுமா 8 பிரியுமாங்கிறது கண்டுபிடிக்கிறது அந்த சிமெட்ரி. சார் அது எப்படி ஒரு கிளாசிஃபிகேஷனாக வரும்? Can you tell me? சிமெட்ரி நம்ம எடுக்கிறத எப்படி ஒரு க்ரைட்டீரியாவை எடுக்கிறோம்? சார் பிரிக்குது 2 ஓடுது, அதனால என்ன ஒரு 2 ஓடுது 4 அப்படி பிரிப்போம்? இல்லை, இந்த சிமெட்ரி நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இந்த சிமெட்ரி நம்ம ஒரு இமேஜினரி லைன் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்குள்ளே சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஆர்கானிசம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பொருள் லொக்கேட் ஆகும். ஃபார் சே இது ஒரு பொருள் இருக்குது, இது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? ஸோ இந்த பொருளை என்ன பண்ணுறேன், நான் ஒரு பர்டிகுலர் லைனை வந்து அப்படியே டைசெக்ட் பண்ணுறேன், ஒரு இமேஜினரி லைன். அது இமேஜினரி ட்ராவல் ஆகும்போது மேபி இந்த ஸ்பீஷிஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு வைப்போம், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு வைப்போம். இதுலேயும் இந்த லைன் பாஸ் பண்ணுறேன், இதுலேயும் இந்த லைனை பாஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த லைனுக்குள்ளே என்ன ஆகும்னா பாஸ் பண்ணும்போது மேபி ஒரு ஆர்கன் அதுக்குள்ளே இருக்கலாம், அந்த ஆர்கன் இதுக்குள்ளே இருக்காது, ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லை. ஓகே, ஆனால் உள்ளே இருக்க நமக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது ஓகே, அப்போ இது ரெண்டுமே ஒரே கேட்டகரி நினச்சிருவானா? அப்படி இல்லை, அதை நம்ம டைசெக்ட் பண்ணும்போதும் தெரியும் உள்ளே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்போ அந்த உள்ளே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறும்போது அந்த ஸ்பீஷீஸும் மாறும். அதனால என்ன சொல்கிறாங்க, சிமெட்ரி இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ க்ரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன். புரிஞ்சிருச்சா? ஏன்னா நம்ம சிமெட்ரிங்கிற கான்செப்டே வரும். ஓகே, ஸோ சிமெட்ரி இஸ் அ பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச் பார்ட்ஸ் தட் லை ஆன் ஆப்போசிட் சைட் ஆஃப் அன் ஆக்சிஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஓகே, அப்படி பிரிக்கும்போது ஒரு கிட்னி மாட்டுது இடையில, அந்த கிட்னியை பிரிக்கும்போது கிட்னி 2 பிளக்குதா, 2 பக்கமும் இருக்குதா, அந்த மாதிரி. இப்போ இன்னொரு ஸ்பீஷஸ்க்கு கிட்னி ஓரமாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக பிரியல, பாதி பிரிஞ்சிருக்கு, அப்போ அது வேறு ஸ்பீஷஸ். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், சிமெட்ரிங்கிற பொருள் வேணும். ஸோ அதுக்கு நம்ம டைப்ஸ் இருக்குடா. ஒன்று ஏசிமெட்ரி, எனி பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த பாடி டஸ் நாட் டிவைட் தம் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். பாருங்கள், இப்படி ஒரு பொருள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பொருளை நான் என்ன பண்ண போகிறேன், பிரிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சென்டர் அப்படியே ஒரு லைன் போடுறேன். இது கொஞ்சம் சென்டர் இல்லை, கொஞ்சம் கோணையாச்சு. ஓகே, சென்டர் லைன் போடுறேன். இப்போ இந்த சென்டர் லைன் போட்டு பிரிக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆஃப்ஸாக பிரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக இல்லைல்ல. இந்த இடத்துல நீளமாக இருக்குது, இந்த இடத்துல நீளமாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஏசிமெட்ரின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் a plane or any plane if you are passed, it does not split it into 2. அப்போ என்ன சொல்லுவாங்க, இது ஏசிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ரேடியல் சிமெட்ரி. when any plane passing through the center axis of the body divides an organism into 2 identical parts. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு பிளேனை வந்து எந்த பக்கம்னாலும் வேணால் அனுப்புங்க, நீ லெஃப்ட்டில் அனுப்பு, ரைட்டில் அனுப்பு, டயகனலில் அனுப்பு, ஹரிசாண்டலில் அனுப்பு, வெர்டிக்கலில் அனுப்பு, எப்படினாலும் அனுப்பு, ஆனால் அந்த பாடியை 2 பிரிஞ்சிருக்கும். அதுதான் ரேடியல் சிமெட்ரி. இப்போ பாருங்கள், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக் எக்கைனோடர்ம்ஸ் ஹேவ் 5 planes of symmetry and show pentamerous radial symmetry. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் என்னன்னு தெரியும், எக்கைனோடர்ம்ஸ் தெரியாது, 5 planes தெரியாது, பென்டாமரஸ் தெரியாது, அதனால் இது எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரே பண்ணி அமைச்சுக்கோங்க. ஸ்டார் ஃபிஷ்ஷை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை வந்து நான் பிரிக்கும்போது எப்படி ஆகும்னா, அப்படியே எனக்கு 5 பிளேனில் பிரியும். 1 2 3 4 5 அப்படியே 5 பிளேனில் நமக்கு ஈஸியாக அதை பிரிச்சலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, they are showing pentamerous. Penta here means 5 radial symmetry. Got it? இனி அடுத்து அதே மாதிரி 2-3 டைப்ஸ் இருக்குடா. Animals which possess 2 pairs of symmetrical sides are said to be biradial symmetrical. அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள், 2 pairs of symmetrical sides. நான் வந்து ஹரிசாண்டலாக ஒன்று, வெர்டிக்கலாக ஒன்று பிரிக்கும் போதுமே 2 பிரியுதுன்னா அது பேர் பைரேடியல் சிமெட்ரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். பட் பிரைமரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணும், ரேடியல் என்ன பார்க்கணும், ஏசிமெட்ரி என்ன பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், பைலேட்ரல் சிமெட்ரி. நல்லா பாருங்கடா, animals which have 2 similar halves on either side of a central plane show bilateral axis. அதாவது நான் ஒரு பாடி எப்படி எடுத்துக்கிறேன், இந்த பாடி எடுத்து நான் சென்டரில் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜினரி பிளாஸ் பண்ணுறேன். அப்போ சென்டர் ஆஃப் த பாடி கூட ஒரு லைனில் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் 2 பிரியுதா இல்லைன்னு பார்க்குறாங்க. அப்படி 2 பிரிஞ்சிருச்சு, அது என்ன காட்டுது, பைலேட்ரல் சிமெட்ரியை காட்டுது. என்ன காட்டுது, பைலேட்ரல் சிமெட்ரியை காட்டுது. இஸ் அ கிளியர்? ஃபைன். ரேடியல் சிமெட்ரி பாருங்கள் சார், ரேடியல் சிமெட்ரி அதானே சார் 2 பிரியுது. ஆனால் எவ்வளோ பிளேன், எனி பிளேன் பாசிங் த சென்டர், நீ எவ்வளோன்னு அனுப்பு. ஆனால் இது அப்படி இல்லை, பைலேட்டர் அப்படி இல்லை. பைலேட்டர் என்ன சொல்கிறாங்க, சென்டரில் ஒரே ஒரு பிளேனை அனுப்பு, அது 2 பிரியுது, அது பைலேட்டர், அவ்வளோதான். இதுதான் என்ன சொல்கிறாங்க, பைலேட்டரல் சிமெட்ரி. ஸோ எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? ஆல் கிளியர்? ஃபைன். ஸோ இன்னொரு கேட்டகரி பார்த்துடலாமா, அதே மாதிரி ஒன்று ஃபேக்டர் தான் சீலம்னு சொல்லுவோம். சீலம்னா என்ன, பாடி கேவிட்டி என்ன சொல்லுவோம், நிறைய ஸ்பேஸ் இருக்குது.
இருக்குமா இல்லையா? இப்போ உனக்கு வந்து ஒரு ஹார்ட் இருக்குன்னா அந்த ஹார்ட் ஒரு ஸ்பேஸில் இருக்குது, உனக்கு லங்ஸ் இருக்குன்னா லங்ஸ் ஒரு ஸ்பேஸில் இருக்குது, உனக்கு கட் இருக்குன்னா கட் ஒரு ஸ்பேஸில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸ் நிறைய இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம்? கேவிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேவிட்டியை வந்து நம்ம எப்படி சார் சீலம்னு சொல்ல முடியும்? தம்பிகளாம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நம்ம பாடியில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த பாடி கேவிட்டின்னு சொல்லுவோம். அதே கேவிட்டியில் மீசோடர்மல் செல்ஸை பற்றி பேசணுன்னா அங்கே சீலம்ங்கிற கான்செப்ட் உள்ள வந்துடும். ஓகே, மீசோடர்மல் செல்ஸுங்கிற பற்றி பேசும். எங்கே பார்த்தோம் மீசோடர்மல் செல்ஸ்? எக்டோடர்மல் செல்ஸ், எண்டோடர்மல் செல்ஸ், மீசோடர்மல் செல்ஸ். அப்போ இந்த மீசோடர்மல் செல்ஸுங்கிற கான்செப்ட் உள்ளே வருதுன்னா என்ன வரும்? சீலமை டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ டிஃபைன் பண்ணிடலாமா பாருங்கள். Mesoderm is formed as, இல்லை types இருக்கு. Okay, one by one we'll see. So mesoderm is formed as a scattered pouches between the ectoderm and endoderm. Such a body cavity is called a pseudocoelom. என்ன சொல்கிறாங்க? pseudoனா என்ன அர்த்தம்டா? pseudoனா ஃபால்ஸ்னு அர்த்தம். சீலம்னா பாருங்கள், இது வந்து என்ன லேயரு? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எக்டோ. இது என்ன லேயரு? எல்லாத்துக்கும் தெரியும் எண்டோ. அப்போ இது என்ன லேயரு? இது எல்லாத்துக்கும் தெரியும் மீசோ. அப்போ மீசோடர்மல் செல்ஸ் ஆர் மீசோடர்மல் லேயரில் ஆக்சுவலி எப்படி இருக்கணும்? செல்ஸு இந்த மாதிரி அரேஞ்சாக இருக்கணும். கரெக்டாக அழகாக ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இவங்க எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கானுங்க? அரைகுறையாக ஸ்கேட்டர்ட் பவுச்சஸில் அரேஞ்ச் ஆகிருக்கானுங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேவிட்டியும் இருக்குது, மீசோடர்மல் செல்ஸும் இருக்குது, ஆனால் அது கம்ப்ளீட்டாக இல்லை. அதனால் நான் இது ஒரிஜினல் சொல்ல மாட்டேன், ஃபேக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் சியூடோசீலம், அதாவது ஃபால்ஸ் சீலம், சியூடோசீலம்னு சொல்கிறாங்க. இதுவே அந்த இடத்துல கேவிட்டி இல்லைன்னா சீலம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இதுவே அந்த இடத்துல மீசோடர்மல் செல்ஸ் இல்லைனா சீலம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இதுவே அந்த இடத்துல மீசோடர்மல் செல்ஸ் அழகாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னா சீலம் ஒரு ட்ரூன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? கேவிட்டியும் இருக்குது, மீசோடர்மல் செல்ஸும் இருக்குது, ஆனால் நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகலை, அது ஒரு ஸ்கேட்டர்ட் பவுச்சஸில் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துலலாம் காணும், இந்த இடத்துலலாம் காணும், இந்த இடத்துல காணும். அப்போ அந்த இடத்துல இல்லைங்கிறதுக்காக நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குங்கிறதுக்காக இது உண்மையான சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க? சியூடோசீலம்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதனால அந்த டேர்ம் வந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், அனிமல்ஸ் டு நாட் பொசஸ் அ பாடி கேவிட்டி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சுரா. இங்கே இருக்கிற மீசோடர்மல் செல்ஸ் வந்து ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு. என்ன இல்லை? நமக்கு அடிப்படையாக தேவையான பாடி கேவிட்டியே இல்லை. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஏசீலோமீட்டர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஏசீலோமீட்டர்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம என்ன பார்த்தாச்சு? இப்போ சியூடோசீலம் பார்த்தாச்சு, ஏசீலம் பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு என்ன இருக்குது? யூசீலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரூ சீலம். ஃபைனலி we are here in the true coelom. சார் என்ன சார் ட்ரூ சீலம்? ஒன்றும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். யூசீலம் or true coelom is a fluid filled cavity that develops within the mesoderm and is lined by a mesodermal epithelium called peritoneum. சார் ஒன்றுமே புரியல, ஈஸிடா பாரு, ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது வந்து அவுட்டர் லேயர், இது ஒரு லேயர் அண்ட் இது ஒரு லேயர். ஓகே, ஸோ இந்த 3 லேயர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்துருவோமா என்னென்னு? Hi sir, my name is Nikhilan. Yes, Nikhilan, I remember you. Sometimes I call you by your ID, right? Sometimes I Vijayalakshmi nu கூப்பிட்டுருக்கேன் உங்களை. I remember, Nikhilan. Hi, coffee or tea சாப்பிட்டீங்களா? நமக்கு அந்த பழக்கம் பெருசாக இல்லை. ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா நிக்கிலன்? ஹவுஸ் ப்ரிப்பரேஷன்? நிக்கிலன் டெல் மீ, நீங்கள் ஜிஏபி எழுதுறீங்களா? நான் வர எல்எஸ்எஸ் தான் கேட்டிருக்கேன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. நிக்கிலன், ஆர் யூ ரைட்டிங் GIB எக்ஸாம், கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்களா? அட்மின் அண்ணா, யுவர் ரியல் நேம் என்ன? அட்மின் யாருன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு டாஸ்காக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல, பெரிய ஒரு புதிராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஸோ வில் ப்ரொசீட் நவ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? யூசீலம் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக எக்டோடர்மும் இருக்குது, எண்டோடர்மும் இருக்குது, மீசோடர்ம் இருக்குது. இப்போ இந்த மீசோடர்மில் அந்த ப்ராப்பராக ஃபுல்லாக செல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு, கூடவே கேவிட்டியும் இருக்குன்னா அது என்ன சொல்லுவோம்? ட்ரூ சீலம்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகே, புரியுதா? பாருங்கள், ட்ரூ சீலம் இஸ் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி that develops within the mesoderm. அப்போ மீசோடர்ம் செல்ஸும் இருக்குது, கேவிட்டியும் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? ட்ரூ சீலம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரைமரியான விஷயம். ஸோ இதில் 2 டைப் இருக்குடா. ஒன்று ஸ்கைசோசீலம் அண்ட் another one is என்ட்ரோசீலம். ஒன்று வந்து ஸ்கைசோசீலம், another one is என்ட்ரோசீலம்.
Okay, so the detailed path will go for a longer time, but understand these are just two types. Now we will proceed. அடுத்து வர concept the segmentation and notochord. Okay, so we'll see what is segmentation and notochord. Hello Joseph, how are you? All good? So segmentation notochord பார்த்துடலாமா? Sir, segmentation na என்ன அர்த்தம்? செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்குமா? கரெக்ட், செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஆர்கானிசமை எடுத்து அந்த ஆர்கானிசமுக்கு பிரிதல் இருக்கா, ஆர் செக்மெண்ட்ஸ் இருக்கா, ஆர் டிவிஷன்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா அது ஒரு கேட்டகரி. இல்லை அது டிவைட் பண்ண முடியாதுன்னா அப்போ அது இன்னொரு கேட்டகரி. அப்போ அது என்ன சொல்கிறாங்க, இது இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்த்துருவோமா என்னங்கிறது. சம் அனிமல்ஸ் பாடிஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி டிவைடட் இன்டு அ சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் கால்ட் செக்மெண்ட்ஸ். சில ஆர்கானிசம்ஸ் லைக் இஃப் யூ கோ ஃபார் earthwormல பார்த்தீங்கன்னா வெளியவும் ரவுண்ட் இருக்கும், உள்ளேயுமே டிவைட் ஆகிருக்கணும். உள்ள நம்ம பார்த்துடல, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பட் சில இட் இஸ் லைக் தட். ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் என்ன இருக்கும், இந்த டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, அப்போ இது எல்லாமே செக்மெண்டட் கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. அப்போ செக்மெண்ட்ஸ் இல்லைன்னா இது வேறு கேட்டகரி. ஸோ ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாமா, அப்படி ஒரு பாதி ஆரம்பிச்சு பிரிச்சிடலாம் ஈஸியாக. ஃபைன். ஸோ பாருங்கள், அப்போ அந்த சீரீஸ் ஆஃப் யூனிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாமியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் நாட் கிவன், அண்டர்ஸ்டாண்ட். அது என்ன சொல்லுவாங்க, மெட்டாமியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டாமியர்ஸை வச்சிருக்கக்கூடிய ஆர்கானிசம்க்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, மெட்டாமரிசம்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மெட்டாமரிசம் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆர் இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் த ஆர்கானிசம் இஸ் ஹேவிங் கண்டினியூவஸ் சீரியஸ் ரிப்பீட்டட் யூனிட்ஸ். அந்த ஆர்கானிசமுக்குள்ள கண்டினியூஸாக டிவைட் என்ன இருக்குது, யூனிட்ஸ் இருக்குது. அப்போ அந்த யூனிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, மெட்டாமரிசம் சொல்கிறாங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை மெட்டாமரிசம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே. வைஷ்ணவி, ஹலோ வைஷ்ணவி, how are you? நிக்கிலன், அட்மின் அண்ணா யுவர் நேம் என்ன ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். ஐயோ, அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதை நான் சொல்லிட்டேன்னா பிரச்சனை பெருசாயிரும். இப்போ அட்மின் இஸ் டெல்லிங், he can tell no, he is watching. ஓகே, குட் ஈவினிங் வைஷ்ணவி. சரி, நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலையே. நீங்களே GIB எக்ஸாம் எழுதுறீங்களா? அட்மின் அண்ணா சுற்றிட்டு இருக்காங்க. அட்மின் அண்ணா நீங்கள் வரீங்களா, இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா? எஸ், விஜயலக்ஷ்மி, வைஷ்ணவி, சாரி நிக்கிலன், வைஷ்ணவி எல்லாம் சொல்லுங்கள். நீங்களாம் எழுதுறீங்களா, GIB எக்ஸாம் எழுதுறீங்களா? டே எழுதாட்டி பிரச்சனை இல்லை, நான் கேட்குறேன். அதுக்குன்னு பயந்து ஓடிடாதீங்க. ஐயோ எழுதலை ஒரு வேறு கேட்குறேன். நத்திங் லைக் தட், சும்மா கேட்குறேன், ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன், அவ்வளோதான். ஆதர் அன்னை, டு யூ ரிமெம்பர் மீ? ஐ டோன்ட் நோ. ஐ நோ யூ பிகாஸ் யூ ஹவ் பீன் இன் த லைவ்ல நான் உங்களை பார்த்துருக்கேன். தட்ஸ் ஹவ் ஐ நோ யூ. ஓகே, வெரி குட் வைஷ்ணவி, ஆல் தி பெஸ்ட். ஓகே, ரைட் த எக்ஸாம் வெல், ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், போய் தெரிஞ்சு எழுதிட்டு வாங்க. ஓகே, இஃப் யூர் கெட்டிங் குட் மார்க்ஸ் it will be seen. Okay, I can see you. I will be telling Vaishnavi has scored very good marks, she has won 20,000 worth prizes ங்கிறது சரியா. ஸோ ட்ரை ரைட்டிங் எக்ஸாம்ஸ் எவ்வளோ தூரம் எழுத முடியுமோ அவ்வளோ தூரம் எழுதுங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோலாம் செகண்டரி, அந்த தில்லில் போய் எழுதுறது தான் முக்கியம் சரியா. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம காட்டணும், அந்த ஒரு ஆட்டிடியூடை காட்டணும். ஓகே yeah otherwise remember you were in my last live, no, you said that you are from Kerala and you said okay, I remember Tamil and Malayalam are brother language ன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. Black Panther, hi Black Panther 03. Black Panther நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களா, GIB எழுதுறீங்களா? ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தமிழ் தெரியுமா? will you be able to understand whatever I'm telling in Tamil? ஸ்பீடாக பேச நம்ம கண்டுபிடிச்சிருவீங்களா? ஃபாஸ்ட்டாக தமிழ் பேச கண்டுபிடிச்சிருவீங்களா? Because some important concepts will be telling in Tamil, no? That's why I'm asking. It will be easy for you to understand. Okay, good. ஸோ இப்போது செக்மெண்டேஷன் ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? மெட்டாமரிசம் எல்லாம் பார்த்தாச்சு. இனி செக்மெண்டேஷன் வந்து இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நமக்கு அந்த செக்மெண்டேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா? நமக்கு அந்த செக்மெண்ட்ஸ், நமக்கு அந்த மெட்டாமரிசம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இல்லையா?
Joseph J says, notochord presents in all animals or just vertebrates. Notochord வந்து vertebrates-கான ஒரு criteria. சரியா, அப்போ இந்த notochord வந்து இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், chordata-ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து you can't tell it as a vertebrate. இது நம்ம ஃபஸ்ட்டு chordata-வை ஒரு கேட்டகரி எடுத்து அந்த chordate-க்குள்ளே தான் இந்த vertebrate-ங்கிறது வரும். சரியா, அப்போ அது வந்து மாறும். அப்போ notochord வந்து என்னவா மாறும், சில இடத்துல vertebral column-ஆக மாறும். அவங்க வந்து vertebrates-ன்னு சொல்லுவோம். அப்போ notochord கண்டிப்பாக இருக்கும். Okay, fine. So we'll see that. Okay, since you have asked for notochord, we'll see what is notochord. Okay, so animal which possess notochord at any stage of development are called chordates. Clear? So நீங்க கேட்ட vertebrates இங்க வராது, chordates இங்க வரும். Okay, fine. Yes, Vaishnavi, so your teaching is super clear, sir. Thank you, Vaishnavi. Okay, but I like இது வந்து revision session, so கொஞ்சம் குயிக்காக தான் போவோம். part one shot sessions attend பண்ணுங்க. We'll make it very clear, பொறுமையா clear-ஆ ப்ராப்பராக will be going. Okay, because we have lots of time, because now it is in the complete chapter revision பண்ணும். So one by one சொல்லுது is not a practical feasible task. சரியா, ஓகே, ஸோ மேக் ஷூர் அட்டெண்டிங் ரெகுலர் கிளாஸஸ். சரியா, நம்ம பயாலஜி வந்து ஈஸியாக இட போட்டுறாதீங்கடா, ஏன்னா பாட்டனி ஜுவாலஜிங்கிற 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதுதான் ஹை வெயிட்டேஜுமே, எங்கே போனாலும் சொல்லுவோம் பயாலஜி தான் ஹை வெயிட்டேஜ். ஸோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மார்க் நீங்கள் ட்ராப் பண்ணி படித்து புரிஞ்சுக்கலாம் நினச்சிங்கன்னா கஷ்டம். எப்படி படிப்பீங்க, எப்படி புரிஞ்சுப்பீங்கிறது தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஓகே, ஸோ எப்படி எக்ஸாம்பிள்ஸை கற்றுப்பீங்க, எப்படி நிமோனிக்ஸ் தெரிஞ்சுப்பீங்க, எப்படி ரிலேட் பண்ணி படிப்பீங்க, அது எல்லாமே புரியணும்னா யூ வில் ஹேவ் டு அண்டர்கோ மெனி கிளாஸஸ் ஆர் செஷன்ஸ் லைக் திஸ். கிளியர்? ஓகே, good. Okay, so animals which possess notochord. Okay, Adil, I can understand. Fine, then you can manage Tamil. Okay, good. So animals which possess notochord at any stage of the developments are called chordates. அப்போ notochord ஒரு பொருள் உள்ள வருது அப்படின்னா என்ன சார், notochordங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்கடா, அது வந்து ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ராட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், இந்த கார்டேட்ஸுங்கிற ஒரு கேட்டகரி, ஒரு அனிமல் கேட்டகரி எடுத்து அந்த கார்டேட்ஸ்க்கான முக்கியமான ஒரு கேரக்டரை நம்ம இந்த notochord பார்க்குறோம். இந்த notochord அப்படியே இருக்குமா, அப்படியே பர்சிஸ்ட் ஆகும் கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இந்த notochord மாறும். சில பேருக்கு notochord வெர்டிபிரல் காலமாக மாறும், முதுகெலும்பு நமக்கு மாறி இருக்கு பார்த்தீங்களா, notochord அது. ஸோ இந்த மாதிரி மாறும். அப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ பார்த்துருவோமா. ஸோ பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் notochord, animals are classified as chordates and non-chordates. ஸோ notochordங்கிற ராடை வச்சு chordates non-chordates பிரிக்கிறாங்க. அப்போ non-chordatesல கண்டிப்பாக என்ன இருக்காது, notochordங்கிற பொருள் இருக்காது. chordatesல கண்டிப்பாக என்ன இருக்கும், notochordங்கிற பொருள் இருக்கும். ஆனால் அது வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதாவது சில பேர் இல்லை இருக்குன்னா அதோட அடல்ட் ஸ்டேஜில் இருக்கலாம், லார்வல் ஸ்டேஜில் இல்லாமல் இருக்கலாம், அதோட தலையில் இருக்கலாம், டெய்லில் இருக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது வேரி ஆகும். ஸோ அது மாதிரி டீட்டெயில் நம்ம chordatesல படிப்போம். பட் ஆஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்ட், notochord பேஸ் பண்ணி 2 கேட்டகரி, ஒன்று chordates, இன்னொன்று non-chordates. இப்போ அனிமல் கிங்டமாக பிரைமரி 2 பிரிக்கிறாங்கடா, 2 சப் கிங்டமாக பிரிக்கிறாங்க, ஒன்று பேராசோவா, இன்னொன்று யூமெட்டசோவா. இந்த யூமெட்டசோவாக்குள்ள நம்ம ரேடியேட்டா, பைலேட்டர் இது எல்லாமே ஒரு என்னங்கிறது பார்த்துருவோம். சரியா, ஸோ பாருங்கள், பைலேட்ரியா இன்க்ளூட்ஸ் 2 டாக்ஸானமிக்கல் லெவல் கால் டிவிஷன்ஸ். நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் கரெக்டாக, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், அது எல்லாமே பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒன்று டிவிஷன், அதில் 2 இருக்குது. ஒன்று வந்து புரோட்டோஸ்டோமியா, இன்னொன்று டியூட்ரோஸ்டோமியா. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். புரோட்டோஸ்டோமியா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்கனிசம் உருவாகும் போது ஃபஸ்ட்டு மவுத் உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க, மவுத் உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. டியூட்ரோஸ்டோம்னா பாருங்கள், மவுத்து செகண்டாக தான் உருவாயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன உருவாயிருக்கும், ஏனஸ் தான் ஃபஸ்ட்டு உருவாயிருக்கும். கரெக்டாக இல்லையா? நமக்கு வந்து 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது ப்ரைமரியாக, ஃபுட் இன்டேக் ஒரு ஓப்பனிங், எக்ஸ்கிரீஷனுக்கு ஓப்பனிங். ஒன்று வந்து மவுத்து, இன்னொன்று ஏனஸ். அப்போ டியூட்ரோசம்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏனஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், மவுத்து செகண்ட் ஃபார்ம். என்ன பாருங்கள், டியூட்ரான் செகண்டரி, ஸ்டோமியம்னா மவுத்துன்னு அர்த்தம். அப்போ புரோட்டோஸ்டோம்னா ஃபஸ்ட்டு மவுத் உருவாயிருக்கு, டியூட்ரோஸ்டோம்னா செகண்ட் மவுத் உருவாயிருக்கு. இவ்வளோதான் கதை. புரிஞ்சிருச்சா? ஸோ நம்ம எந்த கேட்டகரி வருவோங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் வில் மேக் மோர் வியர்ட் ஃபார் அஸ். ஓகே, வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆச்சா, இதான அந்த டேப்லோ காலம், இதை படித்தாலே போதும், பாதி வேலை முடிஞ்சு. இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி போவோம். சரியா, ஸோ அனிமேலியா வந்து மல்டிசெல்லுலர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் ப்ரைமரியாக நம்ம வந்து கேட்டகரி பேஸுக்கு என்ன பார்க்குறோம், செல்லுலார் லெவலில் ஒன்று பார்க்குறோம், டிஷ்யூ லெவல் ஒன்று பார்க்குறோம், ஆர்கன் லெவல் ஒன்று பார்க்குறோம், ஆர்கன் சிஸ்டம் லெவல் பார்க்குறோம். அப்போ இந்த செல்லுலார் லெவல் யாருக்கு வருது, அந்த ஆரோ பிடிங்க, அப்படியே நேராக யாருக்கு போகுது, போரிஃபெரன்ஸுக்கு ஒரு கேட்டகரி போகுது. அப்போ அவனுங்க மட்டும்தான் என்ன லேயரில் இருக்கானுங்க, செல்லுலாருங்கிற பர்டிகுலர் இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. யார், போரிஃபெரன்ஸ் மட்டும். அடுத்து பாருங்கள், டிஷ்யூ அப்படியே மேலே ஏறுதா,
இதை வந்து தனித்தனியாக கொடுக்கலாம்ங்க. ஸோ குரூப்பாக கொடுத்துக்கலாம், நம்ம பிரிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஷ்யூ லெவல் அப்படியே போகுதா, அப்படியே போய் சீலன்ட்ரேட்டாக்கு போகுது. இப்படி போகுது, சிலிண்ட்ரைக்கு போகுது, கூடவே சேர்ந்து டீனோஃபோராக்கும் போயிடுது. அப்போ அது ஒரு கேட்டகரி. அடுத்து ஆர்கன், அப்படியே ஆர்கன் இப்படியே வருது, இப்படியே வந்து இந்த கேட்டகரி எங்கே போகுது, பிளாட்டி எலிமெண்டஸ்க்கு போகுது. அடுத்து ஆர்கன் சிஸ்டம், அதுவும் அப்படியே இதில் வந்து ஆஸ்கல் மிந்தஸ்க்கு போகுது, அதே மாதிரி இதுக்குள்ளே வருது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள் ஏசிமெட்ரிக்கல். அப்போ இவ்வளோ பேரில் யார் ஏசிமெட்ரிக்கல், போரிஃபரன்ஸ் மட்டும்தான் ஏசிமெட்ரிக்கல். அப்போ யாரெல்லாம் ரேடியல், சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா ரேடியல். அப்போ யாரெல்லாம் பைலேட்ரல், பிளாட்டியல்மிந்தஸ், ஆஸ்கல்மிந்தஸ் எல்லாம் பைலேட்ரல். ஸோ அந்த ஒரு கேட்டகரி நம்ம பிரிச்சாச்சு. அடுத்து ஏசிலோமேட். ஏசிலோமேட் என்ன படித்தோம், சீலம் ப்ராப்பராக இல்லை. அப்போ யாருக்கு இல்லை, போரிஃபரன்ஸுக்கு இல்லை, சீலன்ட்ரேட்டாக்கு இல்லை, டீனோஃபோராக்கு இல்லை, பிளாட்டியல்மிந்தஸ்க்கும் இல்லை. ஓகே, அப்போ சியூடோசிலோமேட்டுங்கிறது நம்ம பார்த்தோம் ஒரே கிடையாது, யாருக்கு இருக்குது, ஆஸ்கல்மிந்தஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆஸ்கல்மிந்தஸ்க்கு மட்டும்தான் சியூடோசிலோமேட்டுங்கிற கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஆனிலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா, எக்னோடோமேட்டா, ஹெமிகார்டேட்டா, கோர்டேட்டா, இதுக்கெல்லாம் என்ன இருக்குது, ட்ரூ சீலம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் ஞாபகம் குயிக்காக ஆன்சர் பண்ணலாம். ஏன் தெரியுமாடா, கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, சீலன்ட்ரேட்டா வந்து ஏசிலோமீட்டா இல்லை சியூடோசிலோமீட்டர் கேட்க மாட்டானுங்க. எப்படி கேட்பானுங்க, டிஷ்யூ லெவல், ரேடியல், ஏசிலோமீட்டர்னு கேட்பான். அப்போ நம்ம ஒன்றும் ஐயோ டிஷ்யூவில் யாரெல்லாம் வரா, ஏசிலோமீட்டர் அப்படி யோசிச்சு பண்ண டைம் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். கிளியர், அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைன். இப்போ நான் கார்டேட்ஸ் பார்த்துருவோம். அப்படின்னு என்ன சொன்னேன், நோட்டோ கார்டு இல்லாத ஆர்கனிசம்ஸ் எல்லாமே இதில் வந்துடும், நான் கார்டேட்ஸில் வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெரா இதெல்லாம் போரிஃபெரா சார், என்ன சார் நீங்கள் ஏதோ ஒரு இலையை காட்டிட்டு போரிஃபெராங்கிறீங்க. போரிஃபெராங்கிறது ஸ்பாஞ்சஸ். யூ கால் தி நெக் நேம் இஸ் நத்திங் பட் ஸ்பாஞ்சஸ். அதாவது இந்த ஸ்பஞ்சஸ், அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பஞ்சு இருக்குல்லடா, இந்த பஞ்சு வந்து உள்ளே நீங்கள் போகும்போது பஞ்சு மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு, அதனால் என்ன சொல்கிறாங்க, ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, பெல்லாமி பிளேக். ஹலோ பெல்லாமி பிளேக், ஹவ் ஆர், இட்ஸ் பீன் லாங் நோ, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நாளைக்கு பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ மிட் டேர்ம் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, மிட் டேர்முக்கு படித்தாச்சா, பெல்லாமி பிளேக். எப்படி போயிட்டுருக்கு மிட் டேர்ம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம், இட்ஸ் ஆல் குட், நல்லபடியாக போயிட்டுருக்கா ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம். ஸோ ஈஸியாக தானே ஒரு பேப்பர், கவலைப்படாதீங்க, போய் உங்களுக்கு என்ன தெரியுமோ ஜாலி எழுதிட்டு வந்துடுங்க. ஓகே, டுடே ஃபிசிக்ஸ் அண்ட் தமிழ். ஃபிசிக்ஸ் அண்ட் தமிழ் எப்படி பண்ணீங்க, நல்லா பண்ணீங்களா, வெரி குட். பயாலஜி சூப்பராக பண்ணியிருக்கணும், சரியா. ஸோ இந்த மிட்டம் முடியட்டும், மிட்டம் முடிச்சு தனி ஒரு பிளான் வச்சுருக்கோம், ஃபுல் பயாலஜிக்கு வெறித்தனமான ஒரு பிளான் ஆரம்பிக்க போகிறோம், சரியா. ஸோ ஆல்டர்னேட் டேஸஸ் கிளாஸஸ் பிளான் பண்ணுறோம், அண்ட் டயக்ராம் செஷன்ஸு அண்ட் பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒரு ஐடியா வச்சுருக்கோம். கேவலமாக ரைட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அந்த மிஸ்டேக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்துடலாம், சரியா. இன்னும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு பயாலஜி நல்லா பண்ணுங்கள், என்ன தெரியுமோ அதை போய் ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா எழுதிட்டு வாங்க. ஓகே ஓகே, ஃபிசிக்ஸ் 90 வரும், தமிழ் 60 to 70 வரும். ஓகே, தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டைம் மேனேஜ்மெண்ட், துணைக்கால், இக்கு அதெல்லாம் போடணும் கரெக்டாக. அப்போ இந்த 70ங்கிறது 90 ஆயிரும். அட்மின் பார் கேட்குறாரு உங்களை, பெல்லாமி பிளேக் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஐ திங்க் ஃபார் லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் யூ ஆர் நாட் தேர், ரைட், இஃப் ஐ எம் நாட் ராங். ஹி வாஸ் நாட் தேர், மேபி பிகாஸ் ஆஃப் GIB ஐ திங்க். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே சார், என்ன ஒரு ஸ்பாஞ்சில் என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸ்பாஞ்சு வந்து பார்க்கறக்கு மேபி ஒரு அசையாத ஒரு பொருளாக இருக்கும், ஆனால் அந்த ஸ்பாஞ்சஸில் என்ன இருக்குது, ஒரு சிஸ்டம் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு அனிமலுக்கு தேவையான சிஸ்டம் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அது எல்லாமே பார்ப்போம். ஸோ பெல்லாமி பிளேக்கா சார் நெக்ஸ்ட் வீக் வரும் சார். ஓகே, GIB முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ராங்காக வெறித்தனமாக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், சரியா. குவார்ட்டர்லிக்கு சென்டம் எடுக்கிறத நம்ம தடுக்கவே முடியாது, நம்ம சென்டம் எடுக்கிறத. ஓகே, பயாலஜியில் நீ சென்டம் எடுக்கிறது உறுதி, ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, பை பாய், ஆல் தி பெஸ்ட். ஓகே, ரைட் டு எக்ஸாம்பிள்.
ஃபைன். ஸோ பாருங்கடா, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பாஞ்சஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவ், அதாவது சொன்னல செல்லர் லெவல் மட்டும்தான் இருக்குது, அதாவது ஒரு பேசிக்கான லெவல். அப்போ இது வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம். மல்டி செல்லர் தெரியும். செசைல்னா என்ன அர்த்தம்டா? செசைல்னா தேர் ஆல்வேஸ் அட்டாச்டு டு அ சப்ஸ்ட்ரேட்டம். அதாவது இந்த ஸ்பாஞ்சஸ்க்கு வந்து பெருசாக கை கால் ஓடலாம் முடியாது. ஸோ என்ன இருக்கும்? இப்படியே அட்டாச் இருக்கும், இப்படியே ஆடிட்டே இருக்கும் ஜாலியாக. ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் ஆஸ் primitive. That's sessile. Okay, fine. நாளைக்கு பயாலஜி 90+ எடுப்பேன் சார், எடுத்தே ஆகணும். ஓகே, சயின்ஸ் சார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மாங்கிற மாதிரி யூல் ஹேவ் டு ஷோ தெம். ஸோ நல்லா தெரிஞ்சது படிங்க, எழுதுங்க, டோன்ட் வரி. ஸோ திஸ் டைம் இட் வாஸ் நாட் தட் ஈஸி ஃபார் அஸ் டு கான்சன்ட்ரேட் பிகாஸ் இடையில GIB எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாதிரி ஆயிடுச்சு. டோன்ட் வரி, குவார்ட்டர்லியாக வெறித்தனமாக செஞ்சிடும். ஃபுல் பிளான் ரெடியாக இருக்குது. ஓகே, ஃபுல் ஸ்ட்ராட்டஜி செட்டாக இருக்குது. ஸோ வில் டூ இட் த பெஸ்ட். ஓகே, ஃபைன். ஸோ செசைல் பார்த்தாச்சு, தே ஆர் அட்டாச்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த அட்டாச்க்கு ஆப்போசிட் என்ன? ஃப்ரீ லிவிங், அப்படியே போயிடும். ஓகே, வித் செல்லர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் லூஸ்லி அரேஞ்ச்ட். அப்போ பாடி சிமெட்ரி பாருங்கள், மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக், ரேடியோசிமெட்ரிக். நீங்கள் பாருங்கடா, நான் சொன்னேன்ல, நீங்கள் அந்த பேசிக் அந்த ஏசிமெட்ரினா என்ன, டிப்ளோபிளஸ் அது மட்டும் படித்தா போதும். அது எங்கே அப்ளை ஆகுங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சிமெட்ரி உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் அகைன் பிகாஸ் ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ் ஏசிமெட்ரி ஃபார் அ மினிட். ஸோ ஆல்ரெடி யூ நோ இட் பெட்டர். கரெக்டாக? அப்போ அந்த ஏசிமெட்ரி வந்து என்னங்க சொல்லணும் அவசியம் இல்லை, ஆனால் ஸ்பாஞ்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும். சரியா? அடுத்து இதில் ஒரு முக்கியமான சிஸ்டம் இருக்குது, பேர் என்ன சொல்லுவோம்? வாட்டர் கெனல் ஆர் அக்யூஃபெரஸ் சிஸ்டம் சொல்லுவோம். சார் இதுக்குள்ள ஒரு சிஸ்டம்? ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஏன்னா 2 சிஸ்டம் இருக்குது இந்த அனிமல் கிங்டம்ல, அது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, போரிஃபெரன்ஸ்க்கு இருக்கிறது வாட்டர் கெனால் சிஸ்டம். என்ன இருக்குது? வாட்டர் கெனால் சிஸ்டம். சரியா? அப்போ இந்த வாட்டர் கெனல் சிஸ்டம்னா என்ன? அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு ஸ்பாஞ்சோட ஸ்ட்ரக்சர். ஸ்பாஞ்சுக்குள்ளே நடக்குது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இங்கே நிறைய போர்ஸ் இருக்குது உங்களுக்கு, இது எல்லாமே போர்ஸ். அது பேர் என்ன சொல்லுவோம்னா ஆஸ்டியான்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியா வழியாக தான் அந்த போரிஃபெரன்ஸ்குள்ளே தண்ணி போகும். சார் தண்ணி எதுக்கு போகுது? ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, தண்ணி உள்ளே தான் போகும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த தண்ணியில் வரக்கூடிய அந்த குட்டி குட்டி பிளாங்டன்ஸ், குட்டி குட்டி மைன்யூட்டாக இருக்கிற ஆர்கனிசமை இந்த போரிஃபெரன்ஸ் என்ன பண்ணும்? ஃபுட்டாக எடுத்துக்கும். அப்போ தண்ணி என்ன வரும்? நேராக அந்த போரிஃபெரன்ஸ் உடம்புக்குள்ளே போகும். அது எப்படி போகுது? ஆஸ்டியாங்கிற ஒரு ஸ்பேஸ் வழியாக போகுது. அப்போ உள்ளே போயிடுச்சா? உள்ளே போய் அங்கே என்ன ஆகுது? அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு இப்போ அதை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். அது எப்படி பண்ணுது? ஆஸ்கிலம்ங்கிற ஒரே ஒரு ஓப்பனிங். அப்போ ஆஸ்டியா நிறைய இருக்குது, ஆஸ்கிலம் ஒன்று தான் இருக்குது. ஆஸ்டியா வழியாக தண்ணி உள்ளே போகுது, ஆஸ்கிலம் வழியாக தண்ணி வெளியே போகுது. இது நம்ம ஞாபகம் போதும். இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம்? ஸ்பாஞ்சோசீல்னு சொல்லுவோம் இந்த ஸ்பேஸை. ஓகே, அண்ட் கேன் யூ see a structure like this? இந்த செல்லுக்கு ஒரு பேர் இருக்குது, குவானோசைட்ஸ்னு சொல்லுவோம். அந்த குவானோசைட் செல் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ என்ன படிச்சிருக்கோம்? ஆஸ்டியா, ஆஸ்குலம், ஸ்பாஞ்சோசீல், குவானோசைட்ஸ். அப்படியே அழகாக அப்படியே பில்ட் ஆகிருக்கு பாருங்க. குவானோசைட்ஸ் 1 2 3 4 5 6 இது எல்லாமே இந்த ரவுண்ட், இது எல்லாமே குவானோசைட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ பார்த்துருவோமா? அது இப்போ பாருங்கள், அதே தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் என்டர்ஸ் த்ரூ ஆஸ்டியா, அப்புறம் ஸ்பாஞ்சோசில் போய் ஆஸ்குலம் வழியாக வெளியே போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ்குலம் வழியாக தான் தண்ணி உள்ளே போகணும்னு எழுதி வைப்போம், அப்போ தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் நோட் பண்ணால் போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். சப்போஸ் இந்த வாட்டர் கலர் சிஸ்டம் என்ன பண்ணு சொன்னீங்க? இதுதான் அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் வாட்டர் கலர் சிஸ்டம். என்ன பண்ணுது? ஃபீடிங் ஹெல்ப் பண்ணுதா? ஏன்னா தண்ணி என்ன பண்ணுது? அப்படியே அடிச்சுட்டு வந்து ஃபுட்டை கொடுக்குது, ஃபுட்டை எடுத்துக்குது. அதனால் என்ன ஆகுது? வேஸ்ட்டும் அடுத்து ரிமூவ் ஆகிடுது. இது வழியாக ஆஸ்கிலம் வழியாக நமக்கு தேவையில்லாத பொருள் வெளியே போகுது. ஸோ என்ன ஆகுது? வேஸ்ட் ரிமூவலும் அங்கே நடக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, அண்ட் தேர் ஆல்சோ ஹேவிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் மெக்கானிசம் அண்ட் சர்க்குலேஷன் மெக்கானிசம், விச் மீன்ஸ் இந்த போரிஃபெரன்ஸ்க்குமே ப்ரீத்திங் இருக்குது. பிகாஸ் மல்டி செல்லுலரில், அப்போ அதுக்குமே ப்ரீத்திங் இருக்குது. அந்த ப்ரீத்திங் யார் ஹெல்ப் பண்ணுறா? அது தண்ணியில் வரக்கூடிய ஆக்சிஜன் அது எடுத்துக்கும். அந்த தண்ணியில் வரக்கூடிய ரெஸ்பிரேஷன் எடுத்துக்குது. எல்லாமே யார் பண்ணுறா? இந்த பர்டிகுலர் வாட்டர் கெனால் சிஸ்டம் பண்ணுது. அண்ட் குவானோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ் லைன் கெனால்ஸ், இதுதான் அது. ஓகே, திஸ் இஸ் வாட் யூ கால்ட் ஆஸ் காலர் செல்ஸ் ஆர் குவானோசைட்ஸ். அப்போ இது என்ன பண்ணும்? அந்த வரக்கூடிய வாட்டர் கட்டில் கேப்சர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, அதை சுற்றி நிறைய லேயர்ஸ் ஆஃப் இருக்குடா. ஒன்று வந்து பினக்கோசைட்ஸ் ஃபார்ம்ஸ் அவுட்டர் லேயர் அண்ட் ஃபேகோசைட்ஸ் த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அந்த லேயரவே நாங்கள் பிரித்து பார்த்தா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம குவானோசைட்ஸ் பார்த்துருக்கோம், இன்னொன்று பினக்கோசைட்ஸ், அண்ட் அதே மாதிரி ஒன்று தான் அமீபோசைட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் ஆர்கியோசைட்ஸ். சார்
குவானோசைட்ஸ் புரிஞ்சிருச்சு, ஓகே, அது அங்கே இருக்குது, ஃபீடிங் ஹெல்ப் பண்ணுது. பினோகோசைட்ஸ் ஓகே, அவுட்டர் லேயரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சார் அமீபோசைட்ஸ்னால் என்ன? இந்த அமீபோசைட்ஸ் என்ன பண்ணுன்னா அது வந்து என்ன பண்ணும், அந்த போரிஃபரன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை தனியாக உருவாக்க முடியும். விச் மீன்ஸ் தே ஆர் டோட்டிபொட்டன்ட் இன் நேச்சர். அதாவது அந்த அமீபோசைட்டுங்கிற ஒரு செல்லாலவே ஒரு தனி போரிஃபரனாக உருவாக முடியும், ஆர் தனி போரிஃபரன்ஸ்க்கு தேவையான பார்ட்ஸை உருவாக்க முடியும். என்ன சொல்லுவாங்க? we call this as amoebocytes. Okay, clear? Yes, triple H தெரியும் எனக்கு, triple X புதுசாக இருக்குது. Super teaching sir, thank you triple X. Okay, so make sure you're following regularly. Okay, நம்ம வந்து சொல்லி தரும்போது புரிஞ்சிடும்டா, ஆனால் அது வந்து ரெகுலர் பேசிஸில் ரிவிஷன் பண்ணி அந்த ஒரு டிசிப்ளின்டாக போகும்போது தான் மார்க் வரும். சரி, அதான் ரொம்ப முக்கியம். மேபி உங்களுக்கு கேலிபர் நல்லாயிருக்கும், நான் சொல்கிறேன் டப்புன்னு புரிஞ்சிக்க முடியும் உங்களால், ஆனால் மார்க் ஏன் வர மாட்டேங்கன்னா நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதை அப்படியே கொண்டு போக முடியணும். ஓகே, அதான் இந்த டிசிப்ளின் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் நம்ம ஃபாலோ பண்ண பார்க்கணும். சரியா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது? டைஜஷன், நியூட்ரியன்ஸ் ஃபார்மேஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் ஐ செட் இட் இஸ் ஹேவிங் டாட்டிபெண்ட் டெண்டன்சி இருக்குது. டாட்டிபெண்ட் என்ன அர்த்தம்? தனியாக இட் இஸ் எபிலிட்டி டு க்ரோ. ஓகே, ஒரு பர்டிகுலர் செல்லு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம், ஒரு ஹோல் ஆர்கானிசமாக க்ரோ பண்ணக்கூடிய எபிலிட்டி என்ன சொல்கிறாங்க? டோட்டிபொட்டன்சி ஆர் டோட்டிபொட்டன்ட்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து ஸ்கெலட்டன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பெக்யூல்ஸ், யூ கால்ட் அஸ் கால்கேரியஸ் ஆர் சிலிஷியஸ். அப்படின்னு என்ன சார்? சில போரிஃபரன்ஸை சுற்றி மேலாப்பில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். நமக்கு ஸ்கின் இருக்கிற மாதிரி அவனுக்கு என்ன இருக்கும்? கால்கேரியஸ், கால்சியம் ரிச் ஷெல்ஸ் இருக்கும், ஆர் சிலிக்கா. இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன இருக்கும்? ஷெல்ஸ் ஆர் லேயர்ஸ் வந்து அழகாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, அப்போ ரீப்ரஷன் பார்த்துருவோமா? ஸோ செக்ஷுவல் பாருங்கள், ஹெர்மோஃப்ரோடைட்னு சொல்லுவோம். ஸோ இது புது டேர்ம், அப்போ பார்ப்போம் இது என்னங்கிறது. அவ்வளோதான்டா. ஹெர்மோஃப்ரோடைட்டுங்கிறது இந்த போரிஃபரன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மேல் செக்ஸ் ஆர்கனையும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனையும் ஒரே ஸ்பீஷஸ் ஒரே இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. மோனிஷியஸ். பட் ஹவு இஸ் இட் ஜென்ரலி மேல் தனியாக ஃபீமேல் தனியாக, கரெக்டாக? அது என்ன சொல்லுவோம்? டைஷியஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டைஷியஸ். ஆனால் இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா மொனீஷியஸ் சொல்லுவாங்க. அதாவது அதுக்குள்ளேயே மேலும் ஃபீமேலுக்கான ஆர்கானிசம்ஸ் தான் உள்ளே பிரச்சனை இருக்கும். மேலும் சரி ஃபீமேலும் சரி உள்ளவே பிரச்சனைக்கு கால் தம் ஆஸ் ஹெர்மாஃப்ரோடைட்ஸ் ஆர் மொனீஷியஸ். என்ன சொல்லுவோம்? இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? மொனீஷியஸ். Okay, either you call it as hermaphrodites or you call it as monoecious. Is that clear? Making sense? பாருங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்குது, ஃப்ரம் குவானோசைட்ஸ் வரும், எக் எங்கேருந்து வரும், ஆர்கியோசைட்ஸ் வரும், ஃபர்டிலைசேஷன் உள்ளே நடந்துடும். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் உள்ளுக்குள்ளே நடக்கிற இன்டர்ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன்சைட் த பாடி கால்ட் அஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஹெர்மோஃப்ரோடைட் என்ன தெரிஞ்சிருச்சு, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்ன தெரிஞ்சிருச்சு. இனி இது வந்து எங்கே ரிப்பீட் ஆச்சுன்னா அது என்னங்கிறது தப்புன்னு ஸ்ட்ரைக் ஆயிடணும். ஓகேவா? இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கா? இருக்குது. ஃப்ராக்மெண்டேஷன் எவ்வளோ டைம் எடுத்தோம், இது ஞாபகம் இருக்கா? ஃப்ராக்மெண்டேஷன் இப்படி இருக்கிறது வந்து பிரியும், இப்படி பிரிஞ்சு அது தனியாக ஃபுல்லாக வளரும். That's called as fragmentation. You make it into fragments, it is getting to grow into another new structure. You call it as fragmentation. அடுத்து சொல்கிறாங்க budding. மொட்டு முட்டா அழகாக உருவாய் அது தனி ஒரு ஆர்கானிசமாக உருவாக்கும். அண்ட் ஜெமியூல் ஃபார்மேஷனுங்கிறது ஒன்றுடா, அதே மாதிரி சின்ன சீடு மாதிரி உள்ளே வந்து அது வந்து ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன் மாதிரி. சம்டைம்ஸ் நமக்கு வெளியே வந்தால் சாவு கன்ஃபார்ம் தெரியும், ஐயோ வெட்டிடுவானுங்கன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவானுங்க, அழகாக உள்ளே உட்காந்துருப்பானுங்க. எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஹார்ஷ் மாறி எப்போ அது நல்ல சர்வைவல் கண்டிஷனாக மாறுதோ அப்போ அந்த ஜெமியூல் ஃபார்மேஷன் வெளியே வந்து அது ஒரு எடுத்து வாழும். Okay, that's called as gemule formation or survival pods because they are going to survive in the harsh condition. Harsh என்ன சொல்றாங்க இங்க, அதுக்கு செட் ஆகாத கண்டிஷன்ஸ் தான் ஹார்ஷ்னு சொல்றாங்க. அப்போ அந்த கண்டிஷன்ஸில் வாழணும்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஜெம்யூல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்து லார்வா என்ன இருக்குது? ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். லார்வா ஃப்ரீ ஸ்விம்மிங். இப்போ புரியுதா? நம்ம போரிஃபரன்ஸ் நம்ம படித்தோம் சார், போரிஃபரன்ஸ்க்கு வந்து அனிமலுக்கு மூவ்மெண்ட் வேணும்னு சொன்னீங்க, ஆனால் போரிஃபரன்ஸ் தான் ஒட்டி இருக்கே அப்படின்னீங்க. அப்போ அது போரிஃபரன்ஸ் எப்படி நீங்கள் அனிமல் சொல்லலாம்? ஏன்னா போரிஃபரன்ஸோட லார்வா வந்து மூவிங்கில் இருக்குது. அப்போ மூவிங்காக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஹேவிங் அ கேட்டகரி ஆர் அ கிரைட்டீரியா கால்ட் மூவ்மெண்ட். ஸோ வி கன்சிடர் தெம் as what? an animal. That is why poriferans is classified here. பிளான்ட்டில் கிளாஸிஃபை பண்ணாமல் இதில் பண்ணுற காரணம் இது ஒரு முக்கியமான ரீசன். ஓகே, many don't tell this but this is the actual and primary reason. ஓகே, அண்ட் இதில் நிறைய லார்வா இருக்குது. இப்போ பாருங்கடா, டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட்டுங்கிறாங்க.
சார் டெவலப்மெண்ட் இன்டைரக்ட். டெவலப்மெண்ட் என்ன? அது டெவலப் ஆகுறது, அது வளருது. இப்போ நம்மளாம் வளர்றோம் பார்த்தீங்களா, நானும் குழந்தையா இருந்திருப்பேன், அப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பேன், காலேஜ் போயிருப்பேன், வேலைக்கு போயிருப்பேன், அப்படியே லைஃப் போய் அப்படியே வயசாகி அப்படியே இறந்து போகிற வயசுக்கு போகும். அப்போ அது டெவலப் ஆகுதுல்ல, அந்த டெவலப்மெண்ட் என்ன ஆகும்? அனிமல்ஸ்க்கும் இருக்குது, இந்த மாதிரி ஆர்கனிசம்ஸ்க்கும் இருக்குது. அப்போ அந்த டெவலப்மெண்ட்டு எப்படிங்கிறாங்க? இன்டைரக்ட்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட்னா என்ன அர்த்தம்? அது ஒரு லார்வல் ஸ்டேஜை அண்டர்கோ பண்ணுன்னு அர்த்தம். ஒரு புழு மாதிரி. It has to undergo a stage called larva, then it is called as what? Indirect development. அப்போ டைரக்ட் என்ன இருக்கும்? இந்த லார்வல் ஸ்டேஜ் இருக்காது. எதில்? டைரக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காது. ஓகே, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன இருக்கும்? லார்வல் ஸ்டேஜ் இருக்கும். அப்போ இதுக்கு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா அப்போ இதுக்கு லார்வா இருக்கும். அப்போ அது பேர் என்ன? அது என்ன சொல்லுவோம்? we call them as amphiblastula larvae and parenchyma. இது எல்லாமே லார்வாவோட பேர். ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதோட டீப்பாக போகணும் அவசியம் இல்லை. பேசிக்காக யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் இட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக படிக்கணும்டா. நான் இப்போது சொல்கிறேன், அனிமல் கிங்டம்லேயும் பிளான்ட் கிங்டம்லேயும் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் தான் ஜித்து அந்த டாபிக். நீட்லேயுமே அதை சொல்லுவேன், ப்ரைமரியாக எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி அசால்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நாங்களும் என்ன பண்ணுவோம்னா, செஷன்ஸில் ஆஃப்லைன் செஷனில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு 20 minutes நான் கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன், தம்பிகளா நாளைக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அனிமல் கிங்டமோட எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீ லைனாக எனக்கு சொல்கிற அப்படின்ற. அவன் என்ன பண்ண படிச்சுட்டு வந்துடுவான். அப்போ 4 மணி 5 மணி கிளாஸ் முடிந்து வைப்போம், 5 to 5:30 வரைக்கும் உட்காருவான். உட்காந்து கடகடன் வருவான், எல்லாம் சொல்லுவான், போயிடுவான். சார் சொல்கிறக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது சார், தொண்டை வலிக்கு சார், வாய் வலின்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவோம்? எழுதி வச்சுருவான். சரி, நீ எழுதிட்டு அப்படியே போயிடு. அப்போ ஸோ தேல் ரைட் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒன்ஸ் அவன் படிச்சுட்டான்னு வை, லைஃப் லாங் மறக்கவே மாட்டான். ஏன்னா அது ஒன்ஸ் படிக்கும்போது அவனுக்கு என்ன தெரியும்? கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை ரீகலெக்ட் பண்ணாலே போதும், அவன் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி தப்பாக கேட்டாலும் கரெக்டாக எழுதிடுவான். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஒன்ஸ் மட்டும் கஷ்டப்பட்டு படிங்க, அவ்வளோதான், அப்புறம் பிரச்சனையே இல்லை. ஓகே, யூ ஹேவ் plenty of diagrams, go look at it, understand, read, revise, write, done, முடிஞ்சு வச்சு. சரியா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்த ஃபைலம் பேர் தான் நிடேரியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது அக்வாட்டிக் தான். சேல் நமக்கு என்னென்னு தெரியும், அட்டாச்சு ஃப்ரீ ஸ்விம்மிங். சேலாவும் இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங் அங்கே இருக்கும். ரேடியல் சிமெட்ரி பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து புது டேர்ம் வருது பாருங்கள், சாலிட்டரி ஆர் கொலோனியல். சார் சாலிட்டரி கொலோனியல் என்ன? கொலோனியல்னா கேங்காக சுற்றும். நாங்கள்லாம் அப்படி தான் காலேஜில் கேங்காக கொலோனியல் சுற்றிட்டு போகலாம், அந்த மாதிரி சொல்கிறது தான் கொலோனியல். சால்டர்னா என் இனிய தனிமைங்கிற மாதிரி லோன்லியாக இருப்பானுங்க. ஓகே, ஸோ லோன்லியாக இருக்கிறது will come under solitary, who's in gang, who's in groups will be taken as colonial. ஓகே, they can be either solitary or colonial. ரெண்டுக்குமே 2 அட்வான்டேஜ் இருக்குது. சரியா? நான் தனியாக இருந்தால் சர்வே பண்ணுவேன்னா அது ஒரு கேங்கு, என்ன கூட்டமாக இருந்தால் சர்வே பண்ணால் அது ஒரு கேங்கு. அதாவது இது எல்லாமே அப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. தே ஹேவ் நிடோசைட்ஸ். நிடோசைட்ஸ் என்ன அர்த்தம்? ஸ்டிங்கிங் செல்ஸ்னு அர்த்தம். அதனால் அதுக்கு என்ன பேர் வந்திருக்கு? நிடேரியாங்கிற பேர் வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். நிடேரியாங்கிற பேர் வந்திருக்கு காரணம் பை பிகாஸ் தே ஹேவ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்டிங்கிங் செல் கால்ட் நிடோசைட்ஸ். என்ன அர்த்தம்? குத்து, அதான் நிடோசைட்ஸ். அப்படியே போய் குத்துறதா என்ன சொல்கிறாங்க? நிடோசைட்ஸ். ஒரு எனிமி வருதுன்னா தேல் பம்ப் ஆகி அப்படியே மேலே போய் ஒரு குத்தும், அது பேர் தான் என்ன சொல்கிறாங்க? நிடோசைட்ஸ். ஸ்டிங்கிங் செல்ஸுங்கிறாங்க. இட் இஸ் யூஸ் ஃபார் டிஃபென்ஸ், கேப்சர், ஆங்கரேஜ். டிஃபென்ஸ் ஓகே, கேப்சர் ஓகே. வாட் இஸ் ஆங்கரேஜ்? ஹோல்டு பண்ணி நிற்க வைக்கும். they call it as anchorage. clear? So they have tissue level of organization and they are diploblastic. ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ இதில் என்ன இருக்குது? ஒரு சென்ட்ரல் கேவிட்டி இருக்குது. ஆல்ரெடி பாரிஃபரன்ஸில் ஸ்பாஞ்சஸில் பார்த்தோம்னா அந்த மாதிரி இதுக்கு ஒரு கேவிட்டி இருக்குது, அது பேர் சீலன்ட்ரான் சொல்லுவோம். அண்ட் அதில் சிங்கிள் ஓப்பனிங். சார் சிங்கிள் ஓப்பனிங்னா என்ன அர்த்தம்? அப்போ டபுள் ஓப்பனிங் தான் இருக்கா? இருக்குது. சிங்கிள் ஓப்பனிங்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், அந்த ஓப்பனிங்குள்ளே தான் ஃபுட்டு வரும், ஃபுட்டு வெளியே போகும், எக்ஸ்கிரீட் எல்லாமே அப்படி தான். நமக்கு எப்படி? we take in food through mouth but we don't excrete through mouth, right? Because we have another opening called anus. இந்த அனிமல் சில primitive organismsல ஒரே ஓப்பனிங் தான் இருக்கும், அந்த ஓப்பனிங் தான் என்ன பண்ணும்? ஃபுட்டை எடுத்துக்கும், அந்த ஓப்பனிங் தான் ஃபுட்டை எக்ஸ்கிரீட்டாக ரிலீஸும் பண்ணும். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே, ஸோ டைஜஷன் பாருங்கள், எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். சார் டைஜஷன் இன்ட்ரா செல்லுலார்னா என்ன? செல்லுக்குள்ளே நடக்குதுன்னா இன்ட்ரா செல்லுலார், செல்லுக்கு வெளியே நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார். இங்கே நடக்குது, வெளியவும் நடக்குது, உள்ளவும் நடக்குது. ஓகே, இஸ் இட் கிளியர்? எக்ஸ்ட்ரா செல்லுலார் ப்ளஸ் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். அண்ட் நர்வஸ் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க? ப்ரிமிட்டிவ், பழைய. சும்மா இப்போ நமக்கு எப்படி பிரெயின் இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்குது, நர்வ்ஸ், நியூரான்ஸ், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அங்கே எப்படின்னா சும்மா ஒரு 4-5 நெட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆர்கனிசம்ஸ், அதற்கு தேவையில்லை. இப்போ என்னோட அடிக்க வரணும் அப்படியே எப்படி ஸ்லோ மோஸ்ட் இப்படி போகிறதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது, எனக்கு அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸாக வேணும். இதுக்கு என்ன? இது நான் ஓடிடும், அவ்வளோதான். வருது, ஓடுது, நிற்கிது, அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு நர்வ் நெட் இருந்தால் போதும். ஸோ இட் இஸ் அ ப்ரிமிட்டிவ் நர்வ் நெட். கிளியர்? ஸோ அதுக்கு சிங்கிள் ஓப்பனிங் ஃபைன். எஸ், ஸோ டைஜஷன் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள் இது கூட காரல் ஸ்கெல்டன் பாருங்கள். இதுக்குமே என்ன இருக்குது, ஒரு ஸ்கெல்டன் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, கால்சியம் கார்பனேட் அந்த மெட்டீரியலில் இருக்குது. நம்ம சிலிஷியஸ் பார்த்தோமா, சிலிக்கா, அந்த மாதிரி இதுக்கு வந்து கால்சியம் கார்பனேட். இதில் பாருங்கள் 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒன்று வந்து பாலிப்புன்னு சொல்லுவோம், இன்னொன்று மெடுசான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன்று வந்து என்ன சொல்லுவோம், பாலிப்புன்னு சொல்லுவோம், இன்னொன்று மெடுசான்னு சொல்லுவோம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சரா. இந்த பர்டிகுலர் திங்ஸில் வந்து 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆவாங்க. ஒன்று பாலிப், சிலிண்ட்ரிக்கில், இதுதான் பாலிப். ஓகே, அண்ட் இது பேர் மெடுசா. ஒன்று வந்து சிலிண்ட்ரிக்கலாக நீளமாக இருக்கும், இன்னொன்று அம்பர்லாமாக இருக்கும். ஒன்று பாலிப், ஒன்று மெடுசா. அதே ஸ்பீஷஸு வேறு ஃபார்மில் இருக்குது. ஒருத்தர் ஹைட்டாக நீளமாக இருக்கான்னு சொல்லுவோம்ல, இன்னொருத்தர் குட்டியாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன்று ஒரு ஃபார்ம். இது ஒரு பாலிப், இது ஒரு மெடுசா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, தே ஹாவ் அ ப்ரைமரி ப்ராப்பர்ட்டி கால்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். வாட் யூ கால் தம், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். அப்படின்னா என்ன, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் என்ன அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். அப்படின்னா இது வந்து நம்ம பிளான்ட்டில் பார்த்தோம்ல, கேமெட்டோஃபைட்டிக், ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ், அந்த மாதிரி இதில் என்ன இருக்குது, ஆல்டர்னேஷன் ஜென்ரேஷன். பாலிப்புங்கிற ஒரு ஃபேஸும் இருக்குது, மெடுசாங்கிற ஃபேஸும் இருக்குது. சார் என்ன குழப்புறீங்க, இப்போ பாரு காட்டுறேன். இப்போ பாலிப்புன்னு ஒரு பொருள் இருக்கா, நீளமாக இருக்குன்னு சொன்னால் நல்லா கவனிங்கடா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ வில் நாட் கெட் இட் ஈஸி திஸ் கான்செப்ட்ஸ் ஆன் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, இந்த பாலிப் இருக்குது. இந்த பாலிப் என்ன பண்ணுன்னா, ஏ செக்ஷுவலாக ஃபஸ்ட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணும். என்ன பண்ணும், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி பண்ணும், நேராக ஏ செக்ஷுவல் தெரியல, பட்டிங், இட் இஸ் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சா. இப்போ அடுத்து என்ன பண்ணும், இந்த பட்டு வந்து பிரியும். இந்த பட்டு என்ன பண்ணும், பிரியும். இந்த பட்டு ஏசெக்ஷுவலாக ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இது ஒன்று மெடுசா, இந்த அம்பர்லாமா இருக்குது, இது வந்து செக்ஷுவல் ப்ரொடியூஸுங்கிறாங்க. ஓகே சார், தனித்தனியாக ஓகே. இது எப்படி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்கிறீங்க, இது எப்படி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்கிறீங்க. ஒன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இப்போ பட்டிங் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, பாலிப் வளருக்கு பதிலாக இன்னொரு மெடுசாவே வளர்ந்துடும், இன்னொரு மெடுசாவே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏசெக்ஷுவல் அப்போ இந்த மெடுசா வந்துருச்சு, அது வந்துட்டு தனியாக என்ன பண்ணும், இன்னொரு மெடுசா கூட சேர்ந்து செக்ஷுவல் ரீப்ளேஸ் பண்ணும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டுகெதர் வரனால சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு லேயர்ஸாக சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நல்லா புரியுது. ஓகே, தேங்க்யூ. Good evening sir, today's presentation looks so beautiful. Yeah, because I have got a very wonderful team to do all these things. So we sit together, we plan, we do it. So that credits primarily goes to them. Okay, so அவங்க உட்காந்து நல்லா க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அட்ராக்ட் ஆகணும்ல, அனிமல் கிங்டம்ல ட்ரை சப்ஜெக்ட், என்னதான் கான்செப்ட் உள்ள இருந்தாலுமே அது உட்காந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ கவனிக்கணும் என்ன பண்ணுவோம், அந்த கிளாரிட்டி, அந்த பிக்சர் ப்ரெசன்டேஷனில் கொடுத்து அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கணும். கரெக்டாக? ஸோ தட்ஸ் வை we have all this attractive slides. Clear? So this was called as polyp and medusa. அப்போ டெவலப்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இன்டைரக்ட் என்ன படிச்சிருக்கோம், இதில் வந்து லார்வல் ஸ்டேஜ் வருதுன்னு அர்த்தம். அது பார்த்தாச்சு. அப்போ லார்வா பேர் என்ன, பிளானுலா லார்வான்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஃபைசேலி, அடாம்சியா, பெனாச்சுலா, மியாட்ரு, இது எல்லாமே பாருங்கள். டயக்ராம்ஸில் பாருங்கள் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து பாருங்கள், டீனோஃபோரானாலே டப்பு நமக்கு என்ன ஞாபகம் வரணும், தே ஆர் ஹேவிங் எக்ஸ்டர்னல் கோம் பிளேட்ஸ். இது பேர் வர காரணமே அதுதான். ஓகே, அது நம்ம என்னென்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான சில பாயிண்ட் பார்ப்போம்டா. தேர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், அதாவது அவங்க அக்வாட்டிக் தான், ஆனால் எப்பவுமே மெரைனில் தான் பார்க்க முடியும். they are not seen in fresh water, அதாவது கடலில் ஓஷனில் மட்டும் தான் பார்க்க முடியுது எல்லாமே. ஏன்னா they are adapted to that nature. So they are exclusively marine. Free swimming தான் biradial, இது எல்லாமே பார்த்தாச்சு. Diploblastic with tissue level organization, இதுவுமே பார்த்தாச்சு. Mesoglea includes amoebocytes and smooth muscles, இது எல்லாமே நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஆனால் இது இதில் இங்கே இருக்குங்கிறது நம்ம ஞாபகம் வச்சா மட்டும் போதும். ஓகேவா? இதில் என்ன இருக்குது, 8 எக்ஸ்டர்னல் கோம் பிளேட்ஸ் ஆஃப் ஃபியூஸ்டு சீலியா இருக்குங்கிறாங்க ஃபார் லோக்கோமோஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சீனோஃபோராஸ் என்ன பண்ணணும்னா மூவ் ஆகணும். இதெல்லாம் மூவ் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு லெக் ஸ்ட்ரக்சர் வேணும். அது இங்கே என்னவா இருக்குன்னா சின்ன ஒரு ஹேர் லேக்காக இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஹேர் லேக்காக இருக்குது. இது என்ன பண்ணும், இது வந்து கோம் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் என்ன பண்ணும், இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, கோம் பிளேட்ஸ் என்ன பண்ணும், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அந்த கோம் லைக் ரோஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ இருக்குது, 8 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 இருக்குது, எக்ஸ்டர்னல் இருக்குது,
ஃபியூஸ்டு சீலியான்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ஒரு இன்னொரு குட்டி நிக் நேம் தான் டீன்ஸ். அதனால் என்ன வச்சுருக்காங்க? டீனோஃபோரான்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, டீன் ஹியர் ரெப்ரசன்ட் வாட்? த மூமெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் ஆர்கனிசம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ ஆஃபன் பயோலுமினசென்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படியே நம்ம சில மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், நைட்டு கடலில் போகும்போது சில ஆர்கனிசம் வந்து அப்படியே தேல் கிளிட்டர், அப்படியே ஷைன் ஆகும், மின்னுள்ள அப்படியே. இதனால் இந்த பயோலுமினசன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படியே யார் ப்ரைமரி? அவனுங்க எல்லாமே டீனோஃபோரா தான். ஓகே, ஸோ ப்ரைமரியில் தேல் பி வாட்? டீனோஃபோரன்ஸ். இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே, அடுத்து அவங்களுக்கு என்ன இருக்காது? நெமட்டோசிஸ் இருக்காது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிளேட்டு. 1 2 3 4 5 6 7 8 பிளேட் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த 8 தான் என்ன சொல்கிறாங்க? அந்த கோம் பிளேட், சீலியா பிளேட்ஸ். ஓகே, ஸோ தே ஹேவ் அட்ஹெசிவ் கோலோபிளாஸ்ட் ஆன் டென்டக்கிள்ஸ். இப்போ அவங்களுக்கு வந்து இதுதான் டென்டக்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டென்டக்கிள்ஸில் என்ன இருக்குது? அட்ஹெசிவ்ங்கிறாங்க. அட்ஹெசிவ்னா சம்திங் தட் இஸ் ஸ்டிக்கி. அப்போ அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கனால என்ன ஆகும்? ஈஸியாக ஒரு பொருளை பிடிக்கிறக்கோ, ஒரு பொருளை ஒட்டி இருக்கிறக்கோ, அது அப்படியே அடிச்சுட்டு போகும்போது தப்பிக்கிச்சு அப்படியே ஒரு நிற்கிறக்கோ என்ன ஹெல்ப் பண்ணுது? இந்த அட்ஹெசிவ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்போ டைஜஷன் எப்படி இருக்குது? எக்ஸ்ட்ரா, இன்ட்ரா அண்ட் கம்ப்ளீட் கட் வித் மவுத் அண்ட் எலப்போர்ஸ். அப்போ கம்ப்ளீட் சிஸ்டம். இன்கம்ப்ளீட் என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. அந்த ஓப்பனிங் தான் மவுத்தாகவும் ஆக்ட் ஆகுது, ஏனஸாகவும் ஆக்ட் ஆகுது. இங்கே எப்படி? 2 ஓப்பனிங் இருக்குது. ஒன்று மவுத்தாக இருக்குது, இன்னொன்று ஏனஸாக இருக்குது. அப்போ ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கு ஒன்று, எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஒன்றுன்னு இருக்குது. கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ மொனீஷியஸ் பார்த்தாச்சு. ரீப்ரொடக்ஷன் ஒன்லி செக்ஷுவல், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் எப்படி சொல்கிறாங்க? இன்டைரக்ட். அப்போ என்ன இருக்குது? லார்வா, சிடிபிட் லார்வா இருக்குது. எக்ஸாம்பிள் ப்ளூரோபாக்கியா, சீகோஸ்பெரி. சி பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்னால என்ன அர்த்தம்? ஃப்ளாட் வார்ம்ஸ், பட்டையாக அப்படியே இருக்கக்கூடிய வார்ம்ஸ்னு சொல்கிறாங்க பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க? ஃப்ளாட், டார்சோவென்ட்ரலி ஃப்ளாட்டன் பாடி, பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஏசிலமிட். ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதெல்லாம் இது எதுக்கு தெரியுமா? ஆல்ரெடி பார்த்தது ஏன் நாங்கள் எழுதியிருக்கேன்னா உங்கள் ரிவிஷனுக்காக. ஓகே, நீங்கள் யோசிக்கலாம், என்னது இது ஆல்ரெடி பார்த்து எதுக்கு எழுதி வச்சிருக்காருன்னா, நம்ம டேப்லெட் ஃபோனில் படிச்சிருக்கோம். ஸோ அதுவே நம்ம ரிவிஷன் பண்ணி இந்த சாப்டரை முடிச்சிட்டிங்க வைங்க. இப்போவே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் டு குவிக்லி ரிவைஸ். தட்ஸ் வை வி ஹவ் மென்ஷன்ட் ஆல் திஸ் திங்ஸ். கிளியர்? டோன்ட் டேக் மீ ராங். ஓகே, தட் இஸ் ஹவ் வி லேர்ன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் செஃபலைசேஷன். சார் இது ஒரு புது டேர்ம். ஒன்றும் இல்லை, இது எப்படின்னா இந்த ஸ்பீஷஸ் வந்து ஃபுட்டை தேடி போகும். கரெக்டாக இல்லை? இது வந்து ஒரு ஸ்பீஷஸ் இப்படி இருக்குடா, ஃபுட்டு எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் ஃபுட் இருக்குன்னு வைப்போம். அப்போ இந்த ஃபுட்டை தேடி போகும்போது அந்த மூமெண்ட் போகுது. இதுவே போய் ஃபுட்டை வந்து ஈஸியாக எடுத்துக்க ட்ரை பண்ணுது. ஓகே, அப்போ அந்த ஃபுட்டை எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது அந்த பகுதி என்னவா மாறுது? ஹெட்டு, மவுத்தாக மாறுது. ஸோ அப்படி தான் என்ன சொல்கிறாங்க? செஃபலைசேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஹெட்டு, பிரெயின். இங்கே பிரெயின் இல்லை, இங்கே ஹெட்டு. அந்த ஃபுட்டுக்காக போய் அந்த ஹெட் பகுதி உருவாக்கி எடுத்துருக்கு. அதான் செஃபலைசேஷன் சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? யூனிடைரக்ஷனல் இப்படி தான் போகும். பின்னாடி ரிவர்ஸில் வர தெரியாது. நம்ம ரிவர்ஸ் கீட் போட்டு காரை திருப்புற மாதிரி இங்கெல்லாம் போகாது. இது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போகும், பேக்கில் வர தெரியாது. ஓகே, பிகாஸ் தே ஆர் யூனிடைரக்ஷனல். மோஸ்ட்லி எண்டோபேரசைட்னா ஒரு ஆர்கனிசம்குள்ளே போய் பேரசைட்டாக இருக்கும். பேரசைட்னா என்ன? அந்த ஆர்கனிசம்குள்ளே போய் அந்த ஆர்கானிசம் அந்த ஹோஸ்டோட நியூட்ரிஷன் எடுத்துக்கும். அதான் என்ன சொல்கிறாங்க? எண்டோ பேரசைட். ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அப்போ அது உள்ளே போச்சுன்னா அதுக்கு வந்து சக் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? சக்கர்ஸ் வேணும். ஆர் அது வந்து ப்ரிக் பண்ணி உள்ள போகிறதுக்கு ஹூக்ஸ் வேணும். இந்த ரெண்டுமே இதில் இருக்குது, அதில் இருக்குது. பாடிக்கு வந்து செக்மெண்ட்ஸ் இல்லை, சிலது மட்டும் செக்மெண்ட் இருக்கிற மாதிரி சூடோ செக்மெண்டேஷனை காட்டும். அப்போ நியூட்ரன்ஸ் அப்படியே பண்ணுறது பாடியில் அப்படியே லைட் இல்லை, ப்ரிமிட்டிவ் தானே, அப்படியே பாடியில் வந்து அப்படியே பாடிக்குள்ளே அப்படியே அப்சர்வ் ஆயிடும். ஓகே, ஆல் கேபிலரி ஆக்ஷன், அந்த மாதிரி ஆக்ஷன் மூலமாக ஈஸியாக உள்ளே வந்து போயிடும். இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஓகே, ஃப்ளேம் செல்ஸ். அப்போ எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறது யாருன்னா ஃப்ளேம் செல்ஸ். சார் எக்ஸ்க்ரீஷன் நமக்கு என்னென்னு தெரியும்? அது சாப்பிட்ட ஃபுட்டு, அன்டைஜஸ்டட் ஃபுட்டு, தேவையில்லாத ஃபுட்டை ரிமூவ் பண்ணுறது எக்ஸ்க்ரீஷன். ஆஸ்மோ ரெகுலேஷனாக என்ன? அந்த ஆர்கனிசம்குள்ளே இருக்கக்கூடிய அயன்ஸ் எல்லாமே, அயானிக் பேலன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ். மேபி அது உப்பு வந்து நிறைய உள்ளே எடுத்துக்காது. அது இருக்கிற இடத்துல உப்பு ஜாஸ்தி இருக்குன்னா அந்த உப்பு எப்படி கம்மியாக எடுத்துக்கலாம். அப்போ அது எல்லாமே ஆஸ்மோ ரெகுலேஷனில் வந்துடும். அப்போ அதை யார் பார்த்துக்கிறா? ஃப்ளேம் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால் ஃப்ளேம் செல்ஸ்னால் இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த தீ எரியிற மாதிரி இருக்காமா, தீ அப்படியே எரிகிற மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்க? ஃப்ளேம் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பேர் அதனால். ஓகே, மொனீஷியஸ் என்னென்னு பார்த்தாச்சு ஆல்ரெடி. இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். மொனீஷியஸ் என்ன சொன்னேன்? எஸ், தே ஹேவ் போத் த கேமெட்ஸ் இன் தெம். ஸோ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் மோஸ்ட்லி, ஏன்னா உள்ளே ரெண்டுமே இருக்குது. ஸோ உள்ளே இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன்டர் டெவலப்மெண்ட்டு. பாலி எம்ப்ரியோனினா நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்டா.
அது லிவர் ஃப்ளூக்கில் என்ன பண்ணணும்னா போய் சில பேரை ட்ரை பண்ணும். அப்போ ட்ரை பண்ணும்போது அதுக்கும் ஆபத்துங்கிறது தெரியும். அப்போ அது உள்ளே போய் நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணி அப்படியே பேக்கப்பாக செட் பண்ணி வச்சுக்கோம். என்ன சொல்கிறாங்க? பாலி எம்ப்ரியானி. ஸோ ஹை ரீஜென்ரேஷன் முக்கியமான பாயிண்ட்டு, தரமான பாயிண்ட்டு. ஒரு பிளானரி அவனை வந்து வெட்டி 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 போடுறேன். திரும்பி ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் பார்க்கும்போது இந்த பிளானரி வளர ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் டைம் அதுக்கான டைம் கொடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது கம்ப்ளீட்டாக இன்னொரு ஸ்பீஷஸாகவே வளர்ந்துடும். அது என்ன சொல்கிறாங்க? ஹை ரீஜெனரேஷன் பவர். எக்ஸாம்பிள்ஸ் யூ ஹேவ் ஆல் திஸ் திங்ஸ். கிளியர்? So make sure you are scanning this QR code so that you will have a free registration, and the exam is happening on 27th. எங்கே நடக்குது? கோயம்புத்தூர், ட்ரிச்சி, சென்னை, திருநெல்வேலி. ஓகே, எக்ஸாம் எழுதுங்க, ப்ரைஸ் அள்ளிட்டு போங்க. ஓகே, ஸோ இந்த காம்படிஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வாங்க, வந்து எழுதுங்க, எழுதிட்டு வாங்கிட்டு போங்கங்கிற மாதிரி. கம் ரைட், கெட் குட் மார்க்ஸ் அண்ட் லீவ். ஓகே, ஸோ ஆஷல் மெத்தட்ஸ், ரவுண்ட் வார்ம்ஸ். இதுக்கே ரவுண்ட் வார்ம் சொல்கிறாங்க? அந்த ஒரு வார்மை நான் எடுத்து ரவுண்டாக இருக்குமா பார்க்குறதுக்கு? இல்லை, அந்த வார்மை நான் எடுத்து வெட்டி நான் இப்படி உங்களுக்கு காட்டும்போது உள்ள ரவுண்டாக இப்படி இருக்கும். சரி, என்ன சொல்கிறாங்க? கிராஸ் செக்ஷனில் பார்க்குறக்கு ரவுண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிராஸ் செக்ஷனில் பார்க்குறக்கு ரவுண்டாக இருக்குது. இந்த வார்ம் நான் அப்படி வெட்டிட்டு உங்களுக்கு இப்படி காட்டுறேன். அப்போ எப்படி இருக்கும்ல? ரவுண்டாக இருக்குங்கிறாங்க. சரியாடா? ஸோ ஆல்சோ கால்ட் அஸ் நெமட்டோட், ரவுண்ட் பாடி. இது எல்லாமே தெரியும் நமக்கு. ஆர்கன் சிஸ்டம், அன்செக்மெண்டட், ஃப்ரீ லிவிங் பேரசைட், கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டிக் பேர், ரெனடேக்லன்ஸ். எப்படி? நீங்கள் ஒன்ஸ் இந்த கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டா போதும், அப்படி எழுதிடலாம். நம்ம வந்து ஒன் ஷார்ட் செஷன்ஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு தனியாக டேப்லோ காலம் போட்டு தரேன். அந்த டேப்லோ காலம் மட்டும் படித்தப்போ இந்த அனிமல் கிங்டம் சாப்டரே முடிச்சிடலாம். தட்ஸ் ஹவ் வி டூ இட். ஓகே, பட் ஹியர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ். நோ, அங்கே அப்படி இல்லை. வில் டூ இட். ஓகே, வில் மேக் இட் ஈஸி. Sexes are separate shows sexual dimorphism. சார் செக்ஸஸ் செப்பரேட்னா புரியுது, மேல் தனியாக ஃபீமேல். அப்போ டைமார்ஃபிசம்னா என்ன சார்? டைமார்ஃபிசம்னா மேல் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. சில பேர் மேல் ஃபீமேல் பிரிஞ்சிருக்கும் சில ஸ்பீஷீஸில், ஆனால் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இது எது மேல் எது ஃபீமேல் நம்ம வந்து டீப்பாக பார்த்து கண்டுபிடிச்சா மட்டும் தெரியும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷுவல் டைமார்ஃபிசம் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் we can easily identify male and female on seeing. ஸோ மேல் ஃபீமேலை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சு, பிகாஸ் தே ஆர் ஷோயிங் டூ டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி. டைமார்ஃபாலிசம், டூ மார்ஃபாலஜி, அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் மோஸ்ட்லி ஓவிபேரஸ்னால் என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் கோயிங் டு லே எக்ஸ்னு அர்த்தம். ஓகே, லே எக்ஸ் வில் கம் அண்டர் ஓவிபேரஸ். ஓகே, விவிபேரஸ் என்ன அர்த்தம்? இட் இஸ் கோயிங் டு கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், யூ கால் இட் அஸ் விவிபேரஸ். டெவலப்மெண்ட் பாருங்கள், டைரெக்டாகவும் இருக்கலாம், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அண்ட் அனிடா பார்ப்போம். அனிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கனோடோமேட்டா, மில்கோடேட்டா, நான் கோடேட்டா முடிஞ்சு அவ்வளோதான். சரியா? ஸோ வில் கம்ப்ளீட். ஓகே, மேக்ஸிமம் வில் கம்ப்ளீட் as early as possible. ஸோ செக்மெண்டட் பாடிஸ் இருக்குது. மெட்டாமெரிசம் வித் செப்டா. புரிஞ்சிருச்சு எனக்கு. மெட்டாமெரிசம் என்ன சொல்கிறீங்க? சீரீஸ் ரிப்பீட்டட் யூனிட்ஸ், அதில் ஸ்பேசஸ் இருக்குது. அப்போ செப்டான்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். அண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். நல்லா பாருங்கடா, இதுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லை. அதனால் நம்ம இதை வந்து எதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்? நான் கார்டேட்டில் வச்சுருக்கோம். எதனால்? இதுக்கு அந்த கார்டேட்டே இல்லை. அந்த கார்டேட்டுங்கிறது இருந்தால் தான், அது கார்டேட்டாக நோட்டோ கார்டுங்கிறது இருந்தால் தான் அது வெர்டிபிள் காலமாக மாறும். இங்கே நோட்டோ கார்டே இல்லையே. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்? இதை வந்து நான் கார்டேட்டில் வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்காதா? சில ஆர்கானிசமில் ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளூயிடு வந்து ஸ்கெலிட்டனாக ஆக்ட் ஆகும். ஃபார் சே, நீங்கள் வந்து ஒரு பலூன் எடுக்கிறீங்க, அந்த பலூனில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு ஷேப்பாக மாற்றுறீங்களா, அது கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் கொடுக்குறீங்களா, அப்போ தண்ணி தான் நாங்கள் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூக்குள்ளே இந்த ஃப்ளூயிட் பேக் ஆகி ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஆக்ட் ஆகும். அதான் ஹைட்ரோ ஸ்கெலிட்டன்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே, அதில் என்ன இருக்குது? பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ஆர்கன் சிஸ்டம் கிரேட் இருக்குது. ஸோ சர்க்குலர் ப்ளஸ் லாங்கிடியூடல் மசில்ஸ் டிரைவ் மோஷன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு மசில்ஸ் இருக்குண்டா, இந்த மசில்ஸ் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அதுக்கு மூவ்மெண்ட் வரும். நீ பார்த்துருக்கீங்களா? இதில் எப்படி போகும்? இப்படி போகும், டிங் 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 போகும். இது ஏன் இப்படி போகுதுன்னா, இந்த இடத்துல இப்படி போகும்போது அந்த சர்க்குலர் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், இந்த நீளமாக இருக்க லாங்கிடியூடல் மசில்ஸ் வந்து நீளமாகும். இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் அது அப்படியே மூவ் ஆகும். ஓகே, தான் என்ன சொல்கிறாங்க? சர்க்குலர் ப்ளஸ் லாங்கிடியூடனல் மூவ்மெண்ட். அப்போ லோகோமோஷன் என்ன பண்ணுறாங்க? பேரப்போடியா இருக்குது, சீட்டே இருக்குது, சக்கர்ஸ் இருக்குது. பேரப்போடியாங்கிறது அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூவ்மெண்ட் மெக்கானிசம் ஆர் ஒரு மூவ்மெண்ட் பொருள். இட்ஸ் அ திங் ஆக்சுவலி. ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் பேரப்போடியா. அப்போ நீரிஸ் என்ன அர்த்தம்? அக்வாட்டிக்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்படி தான் ரிலேட் பண்ணி படிக்கணும். சரியா? அடுத்து சீட்டே, அர்த்தம்ஸில் குட்டி 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 கால் எஸ் ஷேப்பில் இருக்கும். இதுதான்டா. இது என்ன சொல்கிறாங்க? இது எல்லாமே சீட்டே எடுக்கிறாங்க. அண்ட் சக்கர்ஸ் இருக்கும். லீச்சஸில் பார்த்துருக்கீங்களா? லீச்னா அட்டைப்பூச்சி,
புஜுக் புஜுக் அதுதான் என்ன சொல்கிறாங்க சக்கர்ஸ். தட் இஸ் ஆல்சோ ஈஸி. ஃபைன். க்ளோஸ்டு பிளட் சிஸ்டம் அப்படின்னா என்ன சார் புதுசாக இருக்கே அப்படின்னா, நம்ம பாடியில் ஹார்ட் இருக்கா, அந்த ஹார்ட்டுக்கு பிளட் எப்படி போகுது, பிளட் வெசல்ஸ் மூலமாக போகுது. அப்படியே ரவுண்டட்ஸே இருக்கும். பிளட் வெசல்ஸ் மூலமாக பிளட் ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்லேருந்து பிளட் திருப்பி பிளட் வெசல்ஸ் போகுது, அப்புறம் பாடிக்கு போகுது, இது மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இதுதான் க்ளோஸ்டு. ஓப்பன்னா அந்த பிளட் வெசல்ஸுங்கிற கான்செப்டில் வராது. அந்த பிளட் அப்படியே வந்து பிளக்குன்னு உறிஞ்சிரும், இந்த ஆர்கனிசமுக்குள்ளேயே அப்படியே போயிடும். அங்கேருந்து அப்படியே எடுத்துப்பானுங்க, அப்படியே போட்டுருவானுங்க. கம்ப்ளீட்டாக ப்ராப்பரான ஒரு வெசல் செயின்ஸ் இருக்காது, அதுக்கான கேபிலரிஸ் எல்லாம் இருக்காது. சரி, அதான் என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓப்பன்னா அப்படியே போய் பிளாங்காக அப்படியே விட்டுருவாங்க, க்ளோஸ்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்குள்ளே ரன் ஆகும். ஓகே, இது கால்ட் அஸ் ஓப்பன் க்ளோஸ். நான் வந்து உங்களுக்கு ஒரு 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 2 ஏக்கர் லேண்டில் ஓட விட்றேன், அது பேர் ஓப்பன். போயிட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பான். இதுவே ஒரு ரூம்குள்ளே ஓட விட்றோன்னா அது க்ளோஸ்டு, அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்பான் அதுக்குள்ளேயே. ஃபைன். நவ் இதுக்கு பிக்மெண்ட்ஸ் பாருங்கள், ஹீமோக்ளோபின் இருக்குது, குளோரோக்யூரான் இருக்குது, நர்வஸ் சிஸ்டம் இருக்கா, இருக்குது. பேர்டு கேங்க்ல டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. நர்வ் கார்டுங்கிறது நமக்கு தெரியும், அந்த நர்வ்ஸ் வந்து டெவலப் ஆகிறது தான் நர்வ் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும்டா. ஓகே, இந்த மாதிரி நர்வ் கார்டு இருக்கும். இது வந்து டபுள் வென்ட்ரல்ங்கிறாங்க. வென்ட்ரல் என்னடா பாருங்கடா, இது பேர் டார்சல், இது பேர் வென்ட்ரல், இது பேர் லேட்ரல். அப்போ வென்ட்ரல் சைடில் நான் வந்து ஒரு ஏர்த்வார்ம் அப்படி எடுக்கிறேன், இது ஒரு ஏர்த்வார்ம். அந்த ஏர்த்வார்மை பிடிச்சிட்டு கீழே பார்க்குறேன்னா அது பேர் வென்ட்ரல், மேலே பார்க்குறேன்னா அது டார்சல், சைடில் பார்க்குறேன்னா லேட்ரல். அப்போ அந்த வென்ட்ரலில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, தே ஆர் ஹேவிங் திஸ் நர்வ் கார்ட். ஓகே, கிளியர். அண்ட் ரீப்ரொடக்ஷன் எப்படி, மொனீஷியஸ், டைஷியஸ் அண்ட் லார்வா பேர் ட்ரோகோஃபோர். எங்கே பார்க்கலாம், மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர், சாயில். எக்ஸாம்பிள்ஸ் யூ ஹேவ் நெரே, சிறுநேரியா, லாம்பிட்யூனா, மாரிட்டிஸ். தட் இஸ் ஆல்சோ ஈஸி. அடுத்து ஆர்த்ரோபோடா, த லார்ஜஸ்ட் ஃபைலம். கரெக்டாக, இந்த ஆர்த்ரோபோடா என்ன இருக்குது, எல்லா இன்செக்ட்ஸ் இதுக்குள்ளே வந்துடும். லார்ஜஸ்ட் ஃபைலம். எதனால், இன்செக்ட்ஸ் உள்ளே வரனால. இந்த கிளாஸ் இன்செக்டாங்கிற கான்செப்ட் உள்ளே இருக்கிறனால இந்த ஃபைலம் வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? இது பைலேட்ரல், 2 பிரியும். செக்மெண்டட், செக்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 இருக்குது. சைசோசிலமேட்ங்கிறது அதில் ஒரு டைப், அதுவும் பார்த்தாச்சு. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும். ஓகே, ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். இந்த ஆர்த்ரோபோடாங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னா போடா. வாட் இஸ் போடா? நம்ம சொல்லுவோம்ல போடா, அந்த போடா இல்லை, இந்த போடா என்னன்னா லெக்கு, அப்பெண்டிஜஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஒரு காக்ரோச் எடுத்து அந்த காக்ரோச்சோட கால் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும் அப்படியே. இப்போ இமேஜின் திஸ் இஸ் த காக்ரோச். மெனி லைக்ஸ் காக்ரோச் லைக், ஸோ லிசன் ஹியர் யூ ஹேவ் காக்ரோச் ரைட். ஸோ காக்ரோச் இப்படி இருக்குது, இது பேர் தான் அப்பெண்டேஜஸ். அட்டாச்மெண்ட் பேர் தான் அப்பெண்டேஜஸ். இப்படி மூவ் ஆகுதுன்னு வைப்போம், சிச்சு மூவ் ஆகுது, அப்போ இது பேர் தான் அப்பெண்டேஜஸ். அப்போ இது வந்து ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். இது எல்லாமே போடா, ஆர்த்ரோபோடா, கனெக்டட். போடா இஸ் லைக் ஃபீட், இட்ஸ் லைக் லிம்ஸ். ஓகே, கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெல்டன் ஷெட் பை மால்ட்டிங். அந்த காக்ரோச் நான் ப்ரைமரி எக்ஸாம்பிள் எடுத்துக்க, நிறைய எல்லாத்துக்கும் இருக்குது, பட் இட்ஸ் அ வெரி ஈஸி எக்ஸாம்பிள், ஸோ எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த காக்ரோச்சுக்கு ஒரு அவுட்டரில் ஒரு லேயர் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸோஸ்கெலிட்டனுங்கிறாங்க. ஒரு கைட்டினுங்கிற ஒரு பொருளால் உருவாக்கப்பட்ட கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அதில் இருக்குது. ஓகே, ஸோ பாடியில் ஹெட்டு, தொராக்ஸ், அப்டமன் இருக்குது. ஹீமோசீலுங்கிறது ஒரு பாடி கேவிட்டி. எப்படி ஸ்பாஞ்சோசீல் பார்த்தோமோ அதே மாதிரி பாடி கேவிட்டி இருக்குது. ரெஸ்பிரேஷன் பாருங்கள், இன்செக்டாங்கிறது பெரிய ஒரு கிளாஸ். அப்போது கில்ஸ் இருக்குது, புக்லங்ஸ் இருக்குது, புக்கில்ஸ் இருக்குது, ட்ரெக்கியா இருக்குது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, கில்ஸுங்கிறது நமக்கு தெரியும், லங்ஸுங்கிறது தெரியும். சார் என்ன சார் புக்கில்ஸ்? புக் ஷேப்பில் இருக்கக்கூடியது புக்கில்ஸ். நீ வந்து ஒரு புக்கை அப்படி எடுத்து இந்த புக்கை திறந்து வைக்கிற, அப்போ பேஜாக இருக்குமா, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. அப்போ புக் ஹில்ஸ். புக் லங்ஸ் அதே மாதிரி தான், லங்ஸ் அப்படியே ஷேப்பாக இருக்கும், புக் லங்ஸ். கிளியர்? ஃபைன். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. அண்ட் ஆண்டனா, ஐ, ஸ்டாட்டோ சிஸ்டங்கிறது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ இட் இஸ் அ பேலன்சிங் ஆர்கன். எக்ஸ்கிரீஷன் பாருங்கள், இதில் பண்ணது மேல்ஃபிஜன் டியூபியூல்ஸில் பண்ணது, அதே மாதிரி க்ரீன் கிளான்ஸ், காக்ஸ் கிளான்ஸ். இது எல்லாமே நம்ம காக்ரோச் பற்றி படிக்கும்போது டீட்டெயில்டாக படிப்போம். சரி, அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ மோஸ்ட்லி டைஷியஸ், ஓவிபேரஸ் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட்டையும் கொடுத்தாச்சு. எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, ஏன்னா அது ஒரு பெரிய குரூப்பு. ஸோ இதுக்கு வந்து வெக்டர்ஸ்க்கு தனி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வெக்டர்ஸ்னால் ஒரு டிசீஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறவனுங்க. ஸோ ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோ, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, ஏடிஸ் மஸ்கிட்டோ, இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிசீஸை கொண்டு போகும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, வெக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. they are meant for carrying vectors. Economic, நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், பாம்பெக், சில்க்வார்ம், சில்க் இருக்கிறோமா, பிளாக் இன்செக்ட், பிளாக் இருக்கிறோமா, பெஸ்ட், லாக்கஸ்டாங்கிறது ஒரு பூச்சி, அந்த பூச்சி வந்து பெஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் நமக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே இதில் வந்துடும். கிளியர்? அண்ட் வி ஹாவ் மொலஸ்கா. மொலஸ்கான்னு அர்த்தமே என்னென்னா சாஃப்ட் பாடின்னு அர்த்தம். அப்போ அந்த பாடிக்கு தான் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 பிரிக்கிறாங்க அந்த பாடியை. ஹெட்டு, மஸ்குலர் ஃபுட்டு, விசரல் ஹம்பாக பிரிக்கிறாங்க.
ஹெட்டு, மஸ்குலர் ஃபுட் வந்து நல்லா கட்டியாக தட்டியாக இருக்கும், இப்படி இருக்கும் ஃபுட். அண்ட் வாட் டு ஹேவ், தே ஹேவ் அ விசரல் ஹம்ப் பிஹைண்ட், ஒரு ஹம்ப் இருக்கும். ஓகே, ஸோ அது மூணுமே தான் ப்ரைமரி. இங்கே பாருங்கள் ஹெட் இருக்கா, அப்புறம் இங்கே பாருங்கள் we have this muscular foot will be somewhere here. Okay, it will be here and you have these things. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் பேர் தான் மேண்டில்னு சொல்கிறாங்க. இந்த மேண்டில்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்டா, அது பேர் மேண்டில் கேவிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, முக்கியம். அது பேர் என்ன சொல்லுவாங்க, மேண்டில் கேவிட்டி. அந்த மேண்டில் கேவிட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கில்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, கில்ஸ். ஓகே, ஸோ தேவையான கில்ஸ் வந்து மேண்டில் கேவிட்டிக்குள்ளே இருக்குது. இதுலையுமே என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து கால்கேரியஸ் ஷெல்லால் கவர் ஆகிருக்கு அப்படின்னா அர்த்தம், கால்சியம் ரிச்சான கவரிங் வந்து அதை சுற்றி இருக்குங்கிறாங்க. கிளியர், த சேம் திங். ஃபைன். அண்ட் பாருங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ், இப்போ டென்டக்கல்ஸ், ஐஸ். ஆஸ்பரேடியம்னா என்னென்னா, சில டைம் என்ன ஆகும், ஸ்பீஷஸ்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு ஒரு தண்ணிக்குள்ளே கெமிக்கலை கலக்கிடுவாங்க. யார், நம்ம தான், வேறு யாரும் இல்லை. ஓகே, ஸோ வி ஹியூமன்ஸ் வாட் வி டூ, வி சென்ட் சம் கெமிக்கல்ஸ் இன் டு த வாட்டர் ஆர் சம்திங் கெட் டைல்யூட் இன் த வாட்டர். அப்போ இந்த ஸ்பீஷஸ் எல்லாம் உஷாராக இருக்கணும், ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் தண்ணிக்குள்ளே இருந்து இவங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா இறந்துருவாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் பேர் தான் ஆஸ்பரேடியம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆஸ்பரேடியம். Which means even if you're diluting ink or dye into the water body, in the organism அது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடும், அது வருதுரா ஓடுறான்னு சொல்லி ஓடிடும். பிகாஸ் they have the property called testing with the help of ஆஸ்பரேடியம். அது வந்து ஒரு பொருள், சரி, அது ஒரு ஆர்கன். எக்ஸ்கிரீஷன் நெஃப்ரிடியா பண்ணுறாங்க, ஓப்பன் சர்க்குலேஷன், பிளட் பிக்மெண்ட், ஹீமோசயானின். சயானின்னா ப்ளூ பேஸ்டு கலர். ஸோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற காரணம் இது. டைஷியஸ், ஓவிபேரஸ், இன்டாட், இது எல்லாமே ஈஸி தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், வி ஹேப்பிலா, பிங்டடா, செப்பியோல், ஆலிகோ, ஆக்டோபஸ். ஒன்ஸ் படித்தா போதும், அப்புறம் ஈஸியாக இருக்கும். சரியா, அடுத்தது நமக்கு எக்கைனோடர்மிட்டா, ஸ்டார் ஃபிஷ் பார்த்தோமா, அதில் வர ஒரு ப்ரைமரி ஃபைலம் தான் இது. ஸோ ஸ்பைனி ஸ்கின்ட், கரெக்டாக ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்கும், நல்லா குட்டி 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 குட்டியாக இந்த மாதிரி ஸ்பைனி ஸ்கின்ஸ் இருக்குது. ஸ்பைன் தெரியுதா உங்களுக்கு, முள்ளு தெரியுதா, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்பைனி ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அடல்ட்ஸ் ரேடியல் சிமெட்ரி இருக்குது, லார்வா பைலேட்டரல் சிமெட்ரி. அடல்ட் என்ன ஷோ பண்ணுறாங்க, ரேடியல் சிமெட்ரி. லார்வா என்ன ஷோ பண்ணுறாங்க, பைலேட்டரல் சிமெட்ரி ஷோ பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம் வித் டியூப் ஃபீட் பை ஆம்புலாக்ரி. அப்போ நம்ம படித்தோமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம ஸ்பான்சர்ஸில் என்ன படித்தோம், வாட்டர் கெனால் சிஸ்டம் படித்தோம். இங்கே என்ன இருக்குது, வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம்னு இருக்குது. அப்போ அங்கே என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி சிமிலர் ஹெல்ப் இதுவும் பண்ணுன்னு அர்த்தம். ஆனால் என்ன ஹெல்ப் பண்ணுது, அதுக்கு தேவையான லோக்கோமோஷன், ஃபீடிங், கேஸ் எக்ஸ்சேஞ்ச், நியூட்ரியன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. யார், இந்த வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம். அங்கே என்னெல்லாம் பண்ணுச்சு, இதெல்லாம் பண்ணுச்சு, லோக்கோமோஷன் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுது, லோக்கோமோஷன் பண்ணுது. அப்போ கம்ப்ளீட் சிஸ்டம் இருக்குது. ஃபைன். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்க்ரீட்டிவ் ஆர்கன்ஸ் இல்லை. வேஸ்ட் எப்படி ஆகும், போடியா ஆர் பேப்யூலே. நம்ம பார்த்தோம்ல ஆஸ்கிலம்னு பார்த்தோம்ல, போரிஃபரன்ஸில் ஒரு பொருள் வெளியே போகும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, போடியா ஆர் பேப்யூலே வழியாக இந்த வேஸ்ட் எல்லாமே சென்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ சிம்பிள் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ப்ரிமிட்டிவ் ஸ்பீஷஸ். அப்போ சிம்பிளாக தான் இருக்கும், பெருசாக காம்ப்ளிகேட் ஆகணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு. அடுத்து ஓப்பன் சர்க்குலர் சிஸ்டம், நோ ஹார்ட், நோ வெசல்ஸ். ஓப்பன் என்ன சொன்னேன், அப்படியே ஓப்பன் பிளாங்காக போய் விழுந்துரும். அதுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ஸ் இருக்காது, ஒரு க்ளோஸ்டு சேம்பர்ஸ், ஒரு க்ளோஸ்டு வெசல்ஸ் எல்லாமே இருக்காது. ஓகே, அப்படியே பிளாங்காக போய் அதுக்குள்ளே விழுந்துரும். சரி, அது கால்ட் அஸ் ஓப்பன். செப்பரேட் செக்ஸஸ், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போ என்ன அர்த்தம், லார்வா இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆட்டோட்டோமி அண்ட் ரீஜென்ரேஷன் என்னென்னா, அதுக்குமே அதுக்கு தாண்டா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா, அதை வந்து வெட்டி விட்டாலோ யாராவது துரத்துறாங்க, அது வந்து ஒரு ப்ரே வந்து துரத்துது. அப்போ அது என்ன பண்ணும், ஓடும். அவன் கொஞ்சம் விவரமாக இருக்கிறவன என்ன பண்ணுவான் தெரியுமா, ஓடிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருப்பான். சரியா, இவன் வந்தோன்னே தெரியும் பிடிச்சிருவான் இவனை. ஓகே, இவன் தான் நம்மளோட திஸ் திங். சி ரைட் நோ வி ஹேவ் திஸ் திங் இஸ் தேர் நோ, ஸ்டார் ஃபிஷ்னு வச்சுப்போம். ஸோ ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கிற டீம் எல்லாம் இதில் இருப்பான். இவன் ஓடிட்டே இருப்பான், ப்ரே துரத்திட்டே வந்துருக்கு. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன ஒரு பார்ட்டை வெட்டிடுவான், அவனோடதே வெட்டி இவன் வேறு பக்கம் போயிடுவான். அப்போ இந்த வர ப்ரே என்ன பண்ணுவான், இதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவான். ஸோ இதை சாப்பிட்டுட்டானா இவன் எஸ்கேப் ஆயிடுவான், வெட்டின பாட்டை சாப்பிட்ருவான், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ வெட்டின பாட்டை சாப்பிட்லன்னா அந்த வெட்டின பாட்டு இன்னொரு ஸ்டார் ஃபிஷ்ஷை உருவாயிடும். அதான் அதோட ஆட்டோட்டாமி ஆர் ரீஜென்ரேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ நவ் வி ஆர் இன் டு த லாஸ்ட் ஒன், தட் இஸ் கால்ட் அஸ் ஹெமிகார்டேட்டா ஆர் ஹாஃப் கார்டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ பார்த்துருவோமா, மெரைன், வார்ம் லெக், சாஃப்ட் பாடி. டியூட்ரோசம்ஸ் என்னென்னு பார்த்தோம், ஓப்பனிங் வந்து என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு ஏனஸாக இருக்கும், அப்புறம் தான் மவுத் வரும். ஃபஸ்ட்டு ஏனஸ் வரும், அப்புறம் மவுத் வரும். பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட். 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க பாருங்கடா, ப்ரோபோசிஸ், காலர், ட்ரங்க். இது அந்த 3 ப்ரைமரி பார்ட். சரியா, ஸோ அது தவிர மற்றபடி ஓப்பன் சர்க்குலர் சிஸ்டம், இந்த ப்ரோபோசிஸ் வழியாக என்ன நடக்கும், எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். எக்ஸ்க்ரீஷன் நடக்கும்.
ஃபைன். அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ப்ரிமிட்டிவ் ஆல்ரெடி தெரியும். செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்குது. அப்போ செக்ஸஸ் செப்பரேட் ஆகும்போது மோஸ்ட்டாக எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு போக வாய்ப்புகள் உண்டு. சரியா? இன்டர் டெவலப்மெண்ட் வித் லார்வா, ஃபில்டர் ஃபீடர்ஸ் யூஸிங் சீலியா. சார் ஃபில்டர் ஃபீடர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே சீலியா மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். சீலியான்னு என்ன அர்த்தம்? நீளமாக குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சீலியான்னு சொல்லுவோம். இந்த சீலியா என்ன பண்ணுன்னா இப்படியே ஆடிட்டே இருக்கும் பாடிக்குள்ளே. ஓகே, அந்த பாடிக்குள்ளே ஆடிட்டு இருக்கும். தண்ணி வருது. தண்ணி வரும்போது என்ன பண்ணுன்னா அந்த குட்டி குட்டி ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் எல்லாமே கொண்டு வருது. அது அப்படியே வந்து என்ன ஆகுனா இந்த இடத்துல மாட்டிடும். ஓகே, இந்த இடத்துல அப்படியே மாட்டிடும். அப்போ இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸை அந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் உள்ளே எடுத்துரும். அப்போது இந்த சீலியா இஸ் ஆக்டிங் லைக் அ ஃபில்டர் அண்ட் தட் ஃபில்டர் இஸ் கேட்சிங் த ஃபைட்டோ பிளாங்க்டன். அந்த ஃபைட்டோ பிளாங்க்டன் அந்த ஆர்கனிசம் ஃபீட் பண்ணிது. ஸோ ஃபில்டர் ஃபீடிங். ஓகே, கிளியர். ரீஜென்ரேஷன் இருக்குது, ஏசெக்ஷுவல் பட்டிங் இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? பெல்னோக்ளாக்கஸ், சாக்கோக்ளாசிஸ், ஃபைட்டோக்டரா, பெர்டோபாங்க்ரியா. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். கிளியர்? Fine. So again, this is one more thing. Make sure you're joining. Those who have joined now, live session இப்போ ஜாயின் பண்ணவங்க ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்த ஒரு செஷன் நடக்குதுல GIB ஜூலை 27th சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி நடக்குது. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்கள். எக்ஸாமை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எழுதுங்க. நல்ல மார்க் வாங்கிட்டிங்கன்னா கோ கெட் எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ். ஓகே, குட். அடுத்து now we have gotten to the chordates. அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூரோ கார்டேட்டா. யூரோனாலே டெய்லுன்னு அர்த்தம்டா. யூரோனாலே டெய்ல். இதுக்கு இன்னொரு பேர் தான் டியூனிகேட். அப்போ டியூனிகேட்னு ஏன் பேர் வச்சுருக்கானுங்க? ஏன்னா அதில் டியூனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொருளால் கவராக இருக்குது. என்ன சொல்கிறாங்க? அதனால் டியூனிகேட்டான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூரோ கார்டேட்டான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா டெய்ல் வச்சு என்னமோ இருக்குது. அது என்னங்க நான் சொல்கிறேன். அதே மாதிரி டியூனிகேட் சொல்கிறாங்கன்னா அந்த பாடியோட கவரிங்கில் டியூனிக்னு ஒரு பொருள் இருக்குது, அதனால் டியூனிகேட்டான்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஸோ பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். ஓகே, மோஸ்ட்லி செசைல், சம் பெலாஜிக், சாலிட்ரி, கொலோனியல். சார் செசைல் எனக்கு தெரியும், கொலோனியல் சொல்லிட்டீங்க, சாலிட்ரி சொல்லிட்டீங்க. பெலாஜிக்னா ஒன்றும் இல்லைடா, கரையோரம் வாழக்கூடியது. அதாவது கடல்லேருந்து நல்ல தூரமாக போய் அப்படியே வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க, பெலாஜிக்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பாடி அன்செக்மெண்டட் கவர்டு பை டியூனிக் தான் சொன்னாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க? டியூனிகேட்டான்னு பேர் அதனால தான் வந்துச்சு. ஓகே, சீலம் வந்து இல்லை, ஒரு ஏட்ரியல் கேவிட்டி இருக்குது. அதாவது இந்த தண்ணி உள்ளே வந்து போகும்போது ஒரு இடத்துக்கு வரும்ல, அந்த இடம் பேர் தான் ஏட்ரியல் கேவிட்டி. ஜஸ்ட் ஸ்பேஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் த ரெஸ்பிரேஷன் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ் அரவுண்ட் ஃபேரிங்ஸ். லார்வாக்கு என்ன இருக்குது? நோட்டோகார்ட் ஒன்லின் டெய்ல். அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. யூரோ கார்டேட்டான்னு ஏன் பேர் வச்சுருக்கோம்? யூரோங்கிறது டெய்லு, கார்டேட்டாங்கிறது எதனால் சொல்கிறோம்? நோட்டோகார்ட் இருக்குது. அப்போ நோட்டோகார்ட் எங்கே இருக்குது? டெய்லில் மட்டுமே இருக்குது. ஸோ யூ கால் இட் அஸ் யூரோ கார்டேட்டா. கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ அடல்ட்டுக்கு என்ன இல்லை? கோர்டேட் ஃபீச்சர்ஸ் இல்லை. லார்வாக்கு மட்டும்தான் அது இருக்குது. அப்போ லார்வாவோட டெய்லில் மட்டுமே இருக்கிறத என்ன சொல்கிறாங்க? நோட்டோகார்ட். கிளியர்? புரிஞ்சிருச்சா? ஸோ கம்ப்ளீட் கட் ரெஸ்பிரேஷன் வழியாக கில்சில்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடும். ஸோ நர்வஸ் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறதுனால கேங்க்லியன் ஸ்ட்ரக்சர் அது அப்படியே ப்ரிமிட்டிவாக நெட்டு மாதிரி இருந்துச்சு, அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி ஆகி கொஞ்சம் டெவலப் ஆகுதுன்னு என்ன சொல்கிறாங்க? கேங்க்லியான்னு சொல்கிறாங்க. ஹெர்மோஃப்ரோடைட் பார்த்தாச்சு ஆல்ரெடி. மொனீஷியஸ், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இந்த டெவலப்மெண்ட். லார்வா இருக்குது. அடல்ட்ஸ் எக்ஸிபிட் ரெட்ரோகெசிவ் மெட்டமார்ஃபோசிஸ். சார் மெட்டமார்ஃபோசிஸ்னால் என்ன? ஒரு லார்வா வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிறத மெட்டமார்ஃபோசிஸ் சொல்லுவோம். ரெட்ரோகிரெசிவ்னா என்ன? ப்ரோக்ரெசிவ்னா அட்வான்ஸ்மெண்ட்ரா, ரெட்ரோகிரெசிவ்னா பேக்வேர்டு. நம்ம என்ன பண்ணுறோம்? பழைய காலத்தில் மட்டும்தாங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் புல்லக்காட்டில் போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் சைக்கிளு, பைக்கு, டிவிஎஸ்ஸு, பைக்கு எல்லாமே வந்துச்சு. இப்போ பிளேனு, ஏரோ ஜெட்டு, என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ளைட்டு, ஜெட், அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்காங்க. இது வந்து அட்வான்ஸ்ட் ப்ரோக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. ரெட்ரோகிரெசிவ்னா அகெயின் கோயிங் பேக் டு தி ஓல்டு ஸ்டைல். இமேஜின் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு வாக், இமேஜின் பீப்புள் இஸ் கோயிங் த்ரூ புல்லக் கார்ட்ஸ், அது மாதிரி போகிறது எல்லாமே இதில் வந்துடும் ரெட்ரோகெசிவ். அப்போ இதில் என்ன அர்த்தம்? அடல்ட் என்ன பண்ணுதுன்னா ரெட்ரோகெசிவாக மாறுதுங்கிறாங்க. விச் மீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நான் கார்டேட்டா அட்வான்ஸ்டா, கார்டேட்டா அட்வான்ஸ்டா, கார்டேட்டா அட்வான்ஸ் நமக்கு தெரியும். அப்போது கார்டேட்டோட கேரக்டரை ஒரு இடத்துல பார்க்குறோன்னா அந்த ஸ்பீஷிஸ் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அடல்ட்டில் கார்டேட்டோட கேரக்டர் தொலைஞ்சு போயிடுது. அப்படி என்ன தொலையுது? டெய்லில் இருக்கக்கூடிய அந்த நோட்டோகார்டு வந்து லார்வாவில் மட்டும்தான் இருக்குது. லார்வானா குட்டி. அந்த லார்வா பெருசாக அடல்ட்டாக மாறும்போது கார்டேட்டுக்கு தேவையான அந்த நோட்டோகார்டு டெய்லில் காணும். அப்போ அது என்னவா மாறுது? ரெட்ரோகிரெசிவாக மாறுதுன்னு அர்த்தம். என்னவா மாறுது? ரெட்ரோகிரெசிவாக மாறுது. புரிஞ்சிருச்சா? இதுதான் விஷயம். ஓகே, ஃபைன். செஃபலோகார்டுன்னு அர்த்தம் அதே சேம் தான்டா. ஆனால் செஃபலோன்னு என்ன சொன்னால் ஹெட்டு. அப்போ ஹெட்டில் இருக்குதுன்னா யார்? நோட்டோகார்டு இருக்குன்னா செஃபலோகார்டேட்டா.
சரியா? ஸோ மெரைனாக இருக்கும் அண்ட் பைலேட்டர் டிப்ளோபிளாஸ்டிக் ஹெட்டு ட்ரங்க்கு டெய்லு பாருங்கள். நோட்டோகார்ட் pharyngeal remains in adults. இப்போ இந்த அடல்ட்டில் என்ன இருக்குது? இந்த நோட்டோகார்ட் எல்லாமே இருக்குது. அப்போ அடல்ட் என்ன காணுது? ப்ரோக்ரெசிவ் ஆர் இட் இஸ் ஸ்டேயிங் ஆஸ் an advanced feature. ரெஸ்பிரேஷன் via gill slits, எக்ஸ்பிரேஷன் via pad, புரோட்டோநெஃப்ரீடியா. நம்ம நெஃப்ரீடியா பார்த்தோமா? நெஃப்ரீடியா, ஃப்ளேம் செல்ஸு, ரெனட் செல்ஸ் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி இருக்கக்கூடியது ஒன்று தான் புரோட்டோநெஃப்ரீடியா. சரியா? புரோட்டோநெஃப்ரிங்கிறது இதே தான்டா எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கார்டேட்டாலே ரொம்ப ப்ரிமிட்டிவான ஸ்ட்ரக்சர்னால புரோட்டோநெஃப்ரீடியான்னு சொல்கிறாங்க. அந்த நெஃப்ரீடியா டெவலப் ஆகி நமக்கு என்னவா இருக்குது? இப்போ கிட்னியாக இருக்குது. சரியா? அப்போ தான் புரோட்டோநெஃப்ரீடியா. சென்சரி பாருங்கள், ப்ரிமிட்டிவ் டார்சல் நர்வ் கார்ட் ஸ்பைனல் நர்வ்ஸில் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. செப்பரேட் செக்ஸஸ், ஃப்ரீ ஸ்விம்மிங், எக்ஸாம்பிள் பிராங்கியோஸ்டோமா. ஸோ பாருங்கள், வெர்டிபிரேட் ஃபைலம்குள்ளே போயிடலாமா? நம்ம பேக் போன் இப்போ வந்துருச்சு, முதுகெலும்பு வந்து விட்டது. நோட்டோகார்ட் என்னவா மாறிடுச்சு? முதுகெலும்பாக மாறிடுச்சு, வெர்டிபிள் காலமாக மாறிடுச்சு. higher cordage, notochord present, replaced by vertebral column in adults. அப்போது இது வரும்போது நோட்டோகார்டை வரும்டா, ஆனால் அடல்ட்டில் அது என்னவா மாறும்? ரீப்ளேஸ் ஆகிரும். எப்படி? வெர்டிபிரல் காலமாக ரீப்ளேஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், நமக்கு அப்படி தான் ஆச்சு. நமக்கு அதனால தான் நமக்கு வந்து வெர்டிபிரல் காலம் இருக்குது, நோட்டோகார்டு இல்லாமல். அப்போ பேட் அப்பண்டேஜஸ் அண்ட் இது எல்லாமே ரெஸ்பிரேஷன், ஹார்ட், 4 சேம்பர்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே ஜென்ரல் ஃபீச்சர். சரியா? இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, 2 குரூப். ஒன்று வந்து ஆக்னெத்தா, இன்னொன்று நாத்தோஸ்டோமேட்டா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலி ஏன் நேத்தான்னு சொல்லணும். அப்படின்னா ஏனா நோ, நேத்தானா ஜா, நோ ஜா. நாத்தோஸ்டோமேட்டானா ஜானா நாத்தோ, ஸ்டொமேட்டானா மவுத்திங்க. அப்போது ஜா பியரிங் மவுத்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ் உள்ள வருது. அதில் 2 முக்கியமான விஷயம் தான், கான்ட்ரிக்டிஸ் அண்ட் ஆஸ்டிக்டிஸ். கான்ட்ரிக்டிஸ் என்னென்னா ரொம்ப ஈஸிடா. இங்கே பாருங்கள், ரொம்ப ப்ரிமிட்டிவ் பொய்கிலோதெர்மிக். பொய்கிலோதெர்மிக்னா என்ன சார்? அவங்களால பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண முடியாது. cannot regulate their body temperature. சார் அப்படின்னா என்ன பார்த்துருவோமா? இப்போது உனக்கு வந்து ஏசி நான் போடுறேன், -2 டிகிரி செல்சியஸில் போடுறேன். என்ன பண்ணுவேன்? நம்ம பாடி என்ன பண்ணும்? பாடி வார்ம் ஆக ஆரம்பிக்கணும். நம்ம பாடியில் பிளட் வெசல்ஸாக போய் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், மொட்டை வெயிலில் நீ போகிற, பாடி ஹீட் ஆகுமோ? அப்போ என்ன பண்ணும்? பாடி அந்த ஹீட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கூலிங் மெக்கானிசம்ஸான ஸ்வெட்டெல்லாம் இன்டியூஸ் பண்ணும். அப்போ ஸ்வெட்டெல்லாம் வரும்போது நம்ம பாடி கூல் ஆயிரும். இது எல்லாமே நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியுது, அவங்களால அது பண்ண முடியாது. ஸோ they are called as பொய்கிலோதெர்ம்ஸ். அப்போ நம்மள என்ன சொல்லுவாங்க? ஹோமியோதெர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ we are called as homeotherms because we can regulate our own body temperature, but they can't regulate their body temperature, hence they are called as பொய்கிலோதெர்ம்ஸ். clear? ஸோ ஜாலஸ் அக்வாட்டிக் vertebrates மெயின்லி எக்டோபாரசைட்ஸ். எக்டோபாரசைட்ஸ்னா ஒரு பேரசைட்டாக வேலை செய்யுது, ஆனால் உள்ளே போகாமல் வெளியாப்பில் இருக்குது. மேலாப்பில் அப்படி தொங்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுதுன்னா எக்டோ, உள்ளே போயிடுச்சுன்னா இண்டோ. அவ்வளோதான்டா. ஓகே, ஸோ நோ பேட் அப்பண்டேஜஸ். மவுத் பாருங்கள், ரவுண்டாக சர்க்குலராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடூரமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் வாய். பயமாக இருக்கா? பயப்படாதீங்க, தட் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் சக்டோரியல்னால் இட் இஸ் ஹெல்பிங் இன் த சக்கிங். அப்படியே போய் சக் பண்ணி எடுத்துரும். அண்ட் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும், 2 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப காமன் தான். லார்வா இருக்குது, ஃபில்டர் ஃபீடர்ஸ் பார்த்தாச்சு. ஆனோட்ராமஸ். ஆனோட்ராமஸ்னால் என்னென்னா, இவனுங்க வந்து கடலில் தான் இருப்பானுங்கடா. சரியா? சீல இருப்பானுங்க. எப்போ அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுமோ அவங்க என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஃப்ரெஷ் வாட்டருக்கு போயிடுவான். எப்படி இருக்குது பாருங்கள். கடலில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் அவனோட ஸ்பான்னா ஒரு எக்கு, அவனோட ஃபியூஷனுக்காக அவனோட குழந்தை பிறக்கணுக்காக என்ன பண்ணுவாங்க? நேராக ரிவர் வாட்டருக்கு போயிடும். ரிவர் வாட்டர் போய் ஸ்பானிங் பண்ணி அப்புறம் அங்கே செத்து போயிடும். எவ்வளோ கொடூரமான லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஆனோட்ராமஸ். கேட்டோட்ராமஸ்னால் அப்படியே ஆப்போசிட். ஃப்ரெஷ் வாட்டரில் வாழும், அது நேராக என்ன பண்ணும்? கடலில் போய் குட்டி போட்டு அங்கே செத்துரும். இவன் என்ன பண்ணுறான்? ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து கடலுக்கு வந்து குட்டி போட்டு செத்துறான். இந்த மாதிரி ஆனோட்ராமஸ், கேட்டோட்ராமஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, மெட்டமார்ஃபோசிஸ் பார்த்தாச்சு. அண்ட் இட் இஸ் எக்ஸாம்பிள். கான்ட்ரிக்டிஸ்னால் என்னென்னா, கார்டிலேஜ் இருக்கக்கூடியது எல்லாமே கான்ட்ரிக்டிஸ், போன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே ஆஸ்டிக்டிஸ். இங்கே பாருங்கள், கார்டிலேஜ். அவ்வளோதான். அப்போ நோட்டோகார்டு என்ன இருக்குன்னா, ஹோலோசெஃப்ரின்னு ஒன்றோட ஒரு சப்கிளாஸ் தான், ஞாபகம். அவ்வளோதான், இதோட ஒரு சப்கிளாஸ் மாதிரி. அப்போ இதில் என்ன ஸ்கேல்ஸ் இருக்குது? இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி படித்தா முடிஞ்சு. ஒரு ஃபிஷ் ஞாபகங்களா, அந்த ஃபிஷ்ஷு தான் இந்த பர்டிகுலர் கார்டிலேஜினியஸ் ஃபிஷ்ஷு கான்ட்ரிக்டிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த கான்ட்ரிக்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சாலே போதும். ஓகே, இதுக்கு வந்து ஸ்கேல்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ வால் எப்படி இருக்கும்? ஒரு வால் பெருசாக இருக்கும், ஒரு வால் நீளமாக இருக்கும், ஒரு வால் குட்டியாக இருக்கும். அப்படின்னா
வால் ஒன்று பெருசாக இருக்கும், ஒரு சைடு குட்டியாக இருக்கும். இதுதான் ஹெட்ரோசின்னு சொல்லுவோம். வாய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி நீளமாக இருக்கும். இது எல்லாமே அந்த பிளெக்காய்ட் ஸ்கேல்ஸ் வந்து மாடிஃபை ஆனது தான். ஓகே, அதை தவிர இதுக்கு என்ன இருக்காது, ஆப்பர்கம்னு இருக்காது. தட் இஸ் அ கவரிங். அந்த கவரிங் ஒன்று இருக்காது. அது போக 2 ஹார்ட்டு, மீசோநெஃப்ரிக்னா ஒரு மீடியன் கிட்னின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் மெட்டாநெஃப்ரிக் கிட்னி. அப்போ அவங்களுக்குலாம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. நம்மளும் கார்டேட் தான், நம்மளை விட அவனுக்கு வந்து அவ்வளோ டெவலப் இல்லை. ஸோ தே கால்ட் அஸ் மீசோநெஃப்ரிக் கிட்னி. அண்ட் முக்கியமான விஷயம், அவங்களுக்கு என்ன இல்லை, ஸ்விம் பிளாடர் இல்லை. ஸ்விம் பிளாடர் என்னன்னா, அந்த பர்டிகுலர் ஃபிஷ் வந்து மிதக்கணும். அப்போ அது மிதக்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு காற்று பலூன் மாதிரி வச்சுருப்பானுங்க. அப்போ அதுக்குள்ளே ஏர் ஃபில் ஆயிடுச்சுன்னா அப்படியே மிதக்கும், ஜாலியாக மிதக்கும். இங்கே என்ன இல்லை, ஸ்விம் பிளாடர் இல்லை. அப்போ மிதக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கான்ஸ்டன்சியில் தான் இது வந்து அங்கே சர்வைவ் ஆகும். அண்ட் தே ஹேவ் கிளாஸ்பர்ஸ் ஆர் பெல்விக் ஃபின்ஸ். ஒன்று இதுதான் கிளாஸ்பர்ஸ், இதெல்லாம் தான் கிளாஸ்பர்ஸ் ஆர் பெல்விக் ஃபின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்டு ஃபின்ஸ் இருக்குது. ஆமாம், அந்த பக்கம் ஒன்றுச்சு, இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு. ஜா இருக்குது. இது எல்லாமே அந்த வாட்டரை வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சிஸ்டம்ஸ். ஓகே, வாட்டர் அனலைசிங் systems. Fine. So these are the examples for that. Next you have osteochthys. Osteochthys is another bone. Chondrichthyes na cartilage, osteochthys na bone. அப்போ இதில் போனில் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்படியே கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு வந்து டெனாய்டோ சைக்ளாய்ட் ஸ்கேல்ஸ். அங்கே ஸ்கேல்ஸ் நீளமாக இருந்துச்சா, இங்கே பாருங்கள் ரவுண்டாக இருக்கும். அப்படி இதுதான் சைக்ளாய்ட் ஆர் டெனாய்ட் ஸ்கேல்ஸ். ரவுண்டாக அப்படி இருக்கும். ஓகே, ரெஸ்பிரேஷன் அதே மாதிரி. ஸ்விம் பிளாடர் இங்கே இருக்குது, அதில் இல்லை. அப்போ இதில் வந்து ஸ்விம் பிளாடர் இருக்குன்னா ஈஸியாக அதை வந்து மிதக்க முடியாதால். இப்போ 2 சேம்பர்ட் ஹார்ட்டு, மீசோநெஃப்ரிக் கிட்னி, இதுக்கும் அதே மாதிரிலாம் இருக்குது. இது பொய்க்கிலோதம்ஸு, செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்ட் எக்ஸாம்பிள். இது எல்லாமே ஈஸி. ஒன்ஸ் படிச்சுன்னா அப்படியே ரிலேட் பண்ணி ஈஸியாக டப்னு படிச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குது, ஆம்ஃபிபியன்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ் நமக்கு என்ன தெரியும், தண்ணியிலையும் இருக்கும், கரையிலையும் இருக்கும். கரை அண்ட் தண்ணி, both in land and water called as amphibians. First tetrapods lives in water and on land. tetrapod class. ஓகே, சூப்பர் கிளாஸ் தான் என்ன சொல்லுவாங்க, டெட்ராப்னு சொல்லுவாங்க. ஓகே, பாடியில் என்ன இருக்குது, ஹெட் இருக்குது, ட்ரங்க் இருக்குது, 2 கால் இருக்குது. என்ன இல்லை, டெய்லுங்கிற பொருள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கின் எப்படி இருக்கும், மாய்ஸாக கிளாண்டுலராக இருக்கும், ஸ்மூத், ரஃப், பர்மிட்டஸ், கியூட்டஸ். ஏன்னா இந்த ஃப்ராக் வந்து தண்ணி இருக்கிற பகுதியில் தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா. ஏன்னா அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அதோட ஸ்கின்னில் வந்து ரெஸ்பிரேஷனை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அப்போ ஸ்கின் எப்படி இருக்கணும், சாஃப்டாக, மாய்ஸ்டாக, ஈரப்பதத்தோடு இருக்கணும். சரியா. ஐஸ் எப்படி இருக்கணும், ஐலட்ஸ் இருக்கணும். அண்ட் இயர்ஸ் வித் டிம்பானம். டிம்பானம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்படி இதுதான் டிம்பானம். இது வந்து காது மாதிரி இப்படி தொங்காது, இது வேறு பின்னான்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்காது, ஆனால் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிம்பானம் சொல்லுவாங்க. ஓகே, ரெஸ்பிரேஷன், கில்ஸு, லங்ஸு, ஸ்கின்ஸ். ஏன்னா இந்த ஃப்ராக் வந்து பிறக்கும் போது ஒரு டேட் போலாக பிறக்கும். அப்போ ஒரு மீன் மாதிரி குச்சி சுற்றிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு என்ன வேணும், தண்ணிக்குள்ளே தான் இருக்காது ஃபுல் டைம். அப்போ கில்ஸ் வேணும். பிறந்தக்கப்புறம் அது என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளேயே இருக்குது, வெளியே வருது. அதனால் என்ன வேணும், லங்ஸும் வேணும், ஸ்கின்னும் வேணும், கில்ஸும் வேணும். ஓகே, பிகாஸ் we breathe through lungs, right? Similarly they also breathe through lungs. clear? Heart 3 chambers இருக்குது. அதாவது என்ன, 2 ஏட்ரியம், 1 வென்ட்ரிக்கல். இதுதான் 3 சேம்பர்ஸ், 1 2 3. ஓகே, அது தவிர இதெல்லாமே ஆக்சசரி சேம்பர்ஸ்னு சொல்லுவோம். சைனஸ், வினோசஸ், ட்ரங்கஸ். அதாவது நான் டைரெக்டாக ஏட்ரியம்குள்ளே போக மாட்டேன், இந்த சைனஸ் வினோசஸ் வழியாக ஏட்ரியம்குள்ளே போவேன். டைரெக்டாக வென்ட்ரிக்கிலிருந்து பாடி விட்டு வெளியே போக மாட்டேன், வென்ட்ரிக்கிலிருந்து நேராக ட்ரங்கஸ் ஆர்டிரோசஸ் போவோம். இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாகவே அந்த ஹார்ட் டயக்ராம் வச்சு படிப்போம். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகே, பாருங்கள், கிட்னிஸ், மீசோநெஃப்ரிக் தான் இன்னும் டெவலப் ஆகலை. ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸ், க்ளோயாக்காங்கிறது ஒரு காமன் ஓப்பனிங் தான். இந்த ஓப்பனிங் வழியாக தான் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆகும், இன்க்ளூடிங் ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுமே க்ளோயாக்கா வழியாக தான். அப்போ டைஷியஸ், ஓவிபேரஸ், இன்டைரக்ட், மெட்டமார்ஃபோசிஸ், இது எல்லாமே ஈஸி. இந்த ஃப்ராக் ஒரு பழக்கம் இருக்குது. இந்த ஃப்ராக் வந்து தண்ணி வேணும், மழை வேணும், இல்லைனா கஷ்டம். ரொம்ப குளிராக இருந்துச்சு என்ன பண்ணும், ஹைபர்னேஷன், ஒரு வின்டர் ஸ்லீப்புக்கு போயிடும். ஏஸ்டிவேஷன்னு சம்மர் ஸ்லீப்புக்கு போயிடும், எப்போது வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சுன்னா. சரியா. ஸோ அப்படியே இது வின்டர் ஸ்லீப் அண்ட் சம்மர் ஸ்லீப்புக்கு மாறிமாக போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் யூ ஹேவ் ரெப்டைலியா அண்ட் ரெப்டைலியா ஏவ்ஸ் மேமல்ஸோட திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல், கோல்ட் பிளட்டட், கார்னிஃபைட், ட்ரை ஸ்கின். அதை பார்த்துருக்கீங்களா, பாம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ட்ரையாக இருக்கும் ஸ்கின் எல்லாம். ஏன்னா அதுக்கு தண்ணியில் தேவைன்னு அவசியம் இல்லை, மழை பெஞ்சால் கொஞ்சம் ஜூன் ஆயிரும், இல்லை ட்ரையாக இருக்கும். இப்போ ட்ரை ஸ்கின் எல்லாம் இருக்கும். கார்னிஃபைட், அதாவது டெட் ஸ்கில்ஸ் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் 3 சேம்பர்ட் ஹார்ட் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், க்ராக்கடைல், வெரி இம்பார்ட்டன்ட். க்ராக்கடைலுக்கு மட்டும் எவ்வளோ இருக்குது,
நாலு சேம்பர் இருக்குது. மெட்டானஃப்ரிக் கிட்னிஸ் இருக்குது. யூரிகோடெலிக்னா யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீட் பண்ணும். அப்போ யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது யூரியோடெலிக். இந்த மாதிரி அமோனியா எக்ஸ்க்ரீட் பண்ணுறது இட் வில் வேரி பேஸ்ட் ஆன் திங்ஸ். ஓகே, ரீப்ரொடக்ஷன் எப்படி இன்டர்னல் வித் கிளடாய்க். கிளடாய்க்னா அதோட ஷெல்லு, அந்த எக்கு, அது போடுற எக்கோட ஷெல் திக்காக இருக்கும், டைட்டாக இருக்கும். முட்டையில் போடுறதில்ல, பாம்பு முட்டை பார்த்துருக்கீங்களா, டைட்டாக ஒரு எக்ஷெல் கவரிங் இருக்கும், அதை சொல்கிறாங்க எக்ஷெல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபீச்சரிங் ஆம்னியான், கோரியான், அலன்டாய்ஸ், யோக்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ். புரியுதா? திஸ் இஸ் அ ஈஸி திங். இப்போ பாடி என்ன பிரிக்கலாம்? ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க்கு, டெய்லும் பிரிக்கலாம். அதாவது இது ரெப்டைல், பாம்பு மட்டும் இல்லை ரெப்டைல், க்ராக்கடைலும் ரெப்டைல் தான். அப்போ க்ராக்கடைலுக்கு லிம்ஸ் இருக்குது, பாம்புக்கு லிம்ப்லெஸ். அப்போ அதனால லிம்ப்லெஸ் ஸ்னேக்ஸும் இருக்குது. கிளியர்? பெண்டாடைல்னா 5 விரல். பள்ளியுமே லிசர்டு தான். அப்போ பள்ளிக்குமே லிசர்டுங்கிறது என்ன, ஒரு ரெப்டைல் தான். அப்போ அதுக்குமே 5 விரல் இருக்குது, பெண்டாக்டைல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் வயா லங்ஸ், வெல் டெவலப்டு வென்டிலேஷன், கில்ஸ் இல்லை, ஏன்னா தண்ணி தேவையில்லை அவங்களுக்கு. ஸோ டெரெஸ்ட்ரியல் ஸ்பீஷ் தான் மாறிட்டாங்க. அப்போ என்ன வேண்டாம் அவங்களுக்கு? கில்ஸ் வேண்டாம், லங்ஸ் மட்டுமே இருந்தால் போதும். ஓகே, எக்டோதெர்மிக்கும் பொய்க்ளோதெர்மிக்கும் சேம். எக்டோதெர்மிக்கும் பொய்க்ளோதெர்மிக்கும் சேம். ஸோ எக்ஸ்க்ரீஷன் நமக்கு தெரியும். ஸ்கெலட்டனும் அப்படி தான்டா. இப்போ நம்ம இப்படி ஸ்கெலட்டன் இப்படி ஆட்டுறோம்ல, இப்படி நம்ம தலையை ஆட்டுறோம்ல, எதனால்? இந்த தலையக்கூடிய கடைசி பகுதியும் நெக்கோட ஃபஸ்ட்டு பகுதியும் மாட்டியிருக்கு. கரெக்டாக இல்லையா? இப்படி தலையோட கடைசி பகுதியும் நெக்கோட ஃபஸ்ட்டு பகுதியும் மாட்டிருக்கு. ஸோ இட் இஸ் ஈஸி டு மூவ் லைக் திஸ் மை ஹெட். இதை என்ன சொல்லுவோம்னா ஆசிபிட்டல் கொண்டைல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆசிபிட்டல் கொண்டைல். அப்போ இந்த மாதிரி யாருக்கு இருக்குது? இவங்களுக்கு சிங்கிளாக ஒன்று இருக்குது, நமக்கெல்லாம் 1 2 இருக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கு சிங்கிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகே, அண்ட் இதில் பாருங்கள் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. டர்ட்டில் கொன்று, டாட்டாய்ஸ் கொன்று, லிசார்ட்ஸ் கொன்று, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஃபைன். நவ் வி ஹேவ் ஏவ்ஸ். பேர்ட்ஸ் பற்றி நமக்கு ஜென்ரலி நிறைய தெரியும், பட் ஸ்டில் நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது. ஃபெதர் இருக்குன்னு தெரியும், பறக்க முடியும்னு தெரியும், பறக்க முடியாத பேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அதுக்கு கால் இருக்குன்னு தெரியும், அந்த காலில் விரல் அதாவது க்ளாஸ் இருக்குன்னு தெரியும், அதனால் பறக்க முடியும், நடக்க முடியும், உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியும். இந்த பர்ச்சிங்கிறது ரெஸ்டிங் தான். ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ண முடியும். ஸ்கின் ட்ரையாக இருக்கும், என்ன தெரியாது நமக்கு, அதோட பாடியில் கிளாண்ட்ஸே இருக்காது எக்ஸப்ட் அ கிளாண்ட் கால்ட் ப்ரீன் கிளாண்ட் ஆர் யூரோபைஜியல் கிளாண்ட். இந்த கிளாண்ட் என்ன பண்ணும்? அந்த பேர்டோட டெயில் பகுதியில் இருக்கும். எதுக்கு? இந்த மழை வரும்போது இந்த பறவையால் பறக்க முடியாது. ஏன்? மழை வந்து தண்ணி பாடிக்குள்ளே ஏறிச்சுன்னா வெயிட்டாக இருக்கும், அப்போ பறக்கிற கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த ஃபெதரை வந்து ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக, அதாவது ஆயிலே வச்சுக்கிட்டா இந்த தண்ணி ஆயிலும் மிக்ஸ் ஆகாதுல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ரீன் கிளாண்டுங்கிற கிளாண்டு டெய்லிருந்து ஆயிலை ரிலீஸ் பண்ணும். ஆயிலை ரிலீஸ் பண்ணும்போது இந்த தண்ணி படும்போது இந்த ப்ரீன் கிளாண்ட் என்ன பண்ணும்? அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வெயிட்டை கொடுக்காம பறக்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். See how beautiful mechanism they have got. கரெக்ட். அடுத்து பீக் என்ன இருக்குது? டீத் இல்லை. பல் இருக்குமா? பீக் இருக்குடா, பல் இருக்குமா? பல் இருக்காது. க்ளாஸ் இருக்குது. அண்ட் எக்ஸோஸ்கெல்டன், ஃபெதர், ஸ்கேல்ஸ், க்ளாஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஃபுல்லாமே போன் தான். ஆசிஃபைட், ஆசிஃபிகேஷனாக போன், ஃபுல் போனால் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போன் கால்டு நியூமேட்டிக் போன். அப்படின்னா சில பறவைகளை, எல்லா பறவைகளும் சில போன்ஸ் வந்து போன்னா உள்ளே என்ன இருக்குது? போன் மாதிரி இருக்கும். இது வந்து ஹாலோவாக இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது? அதுவுமே பறக்கிறதுக்காக தான். பறக்கும்போது வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்காக அந்த போனோட டென்சிட்டியை கம்மி பண்ணுறாங்க, போனோட வெயிட்டை கம்மி பண்ணுறாங்க. அதனால தான் ஹோலோ பான்ஸ் ஆர் நியூமேட்டிக் பான்ஸ்னு சொல்கிறாங்க. கிளியர்? அது தவிர அது பறக்கிறதுக்கு தேவையான பெக்டோராலிஸ்னால் செஸ்ட் மசில் நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். சுப்ரா கொராக்கைடிஸ் மசில்னால் அந்த ஃப்ளைட் மசில்ஸ் எல்லாமே, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பறக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டெவலப் ஆகிருக்கும். ரெஸ்பிரேஷன் லங்ஸோடய நடக்குது. அண்ட் உள்ளே வந்து தம் கட்டி பறக்கணும்ல பறவைகள்லாம். பீஜனில் பார்த்துருக்கீங்கன்னா பறக்க விட்டாங்கன்னா 2 மணி நேரம் மேலே பறக்கும். தம் கட்டி பறக்கிறதுக்கு அது உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க சில டைம். ஏன்னா சில டைம் அந்த லிமிட்டுக்கு மேலே பறப்பாங்க. ரொம்ப ஹைட்டாக பறக்கும்போது அந்த ஆக்சிஜன், அந்த ஏர் கிடைக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ உள்ளே என்ன பண்ணுவாங்க? சில வேஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஸ்டோர் பண்ணது எதில்? ஏர் சாக்ஸில். ஓகே, ஸோ ஏர் சாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு அதுக்கு எப்போ தேவையோ அதை அப்போ யூட்டிலைஸ் பண்ணி பறக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். ஃபைன். ஸோ ஹார்ட் 4 சேம்பர் இருக்குது. யூரினரி பிளாடர் ஆப்ஷன், சிங்கிள் லெஃப்ட் ஓவரி. வெயிட் கம்மி பண்ணுறது இது எல்லாமே அப்படி தான். ஓகே, இது எல்லாமே அடாப்டேஷன் மெக்கானிசம். செக்ஸஸ் செப்பரேட், டிஸ்டிங்க்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓவிபேரஸ், கிளிடாய்க்கு, 4 மெம்பரேன்ஸ், விஷன், ஹியரிங், இது எல்லாமே சேம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஆல் தீஸ் ஆர்
examples. So we have a Tamil Nadu state bird, என்னது common emerald dove தான் Tamil Nadu state bird, மறந்துடாதீங்க. கிளாஸ் மெமேல லாஸ்ட் கிளாஸ் தான் யார் நம்மளேருந்து அந்த மெமேலஸ்குள்ளே வர போகிறோம். என்னெல்லாம் இருக்குது இதுக்குள்ளே? நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளை மெமேலன்னு சொல்கிறதுக்கு ப்ரைமரி காரணம் நம்மளை சுற்றி என்ன இருக்குது? ஃபுல் ஹேர் இருக்குது. we are surrounded by hair. Why? Because it gives us insulation, sensory and camouflage generally. Okay, you have to consider all the mammals, not only humans. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? அந்த பர்டிகுலர் ஹேர் வந்து இன்சுலேஷனாக ஆக்ட் ஆகுது, சென்சரி ஆக்ட் ஆகுது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம்மன் இஸ் கம்மிங்னா ஃபஸ்ட் அந்த ஹேரை கிராஸ் பண்ணி தான் ஸ்கின்னுக்கு போகணும், ஸ்கின்னை கிராஸ் பண்ணி தான் பாடிக்குள்ளே வரணும். அப்போ நம்ம ஹேர்லேயே நமக்கு உஷாராயிடும். அப்போ ஏதோ வருதோ அப்படின்னு ஓடிடுவோம் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாங்க? அந்த சென்சரிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மேமரி கிளாண்ட்ஸ், இதனால தான் நம்மளை வந்து மேமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வை? மேமரி கிளாண்டுங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு கிளாண்ட் யாருக்கு தான் இருக்குது? மேமல்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் மேமல்ஸ். ஃபைன். வார்ம் பிளட்டட், இப்போ பாருங்கள் வேறு பேர் வந்துடுச்சு. பொய்க்ளோதெர்ம்ஸ், எக்டோதெர்மிக், கோல்டு பிளட்டட், அதெல்லாமே ஒரு கேட்டகரி. ரெகுலேட் பண்ண முடியாது. வார்ம் பிளட்டட், எண்டோதெர்மிக் அண்ட் வாட் இஸ் யூ கால் எண்டோதெர்மிக், இது எல்லாமே இதில் வந்துடும். வி கால் them as one who can regulate their body temperature. Okay, I'll write it down பாருங்கள். warm blooded, endotherms, homeotherms, இது எல்லாமே பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணக்கூடியவை. அப்போ இது பண்ணாதவங்க என்ன சொல்லுவாங்க? கோல்டு பிளட்டட், எக்டோதெர்ம்ஸ், பொய்க்ளோதெர்ம்ஸ். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ 4 சேம்பர் ஹார்ட் இருக்குது. நம்ம விஷயம் ஈஸியாக தெரியும், நமக்கே தெரியும். 4 சேம்பர் ஹார்ட் இருக்குது, நமக்கு ஹார்ட்டு ப்ராப்பர் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ்டு சர்க்குலேஷன். நமக்கு வந்து என்ன இல்லை? ரீனல் போர்ட் சிஸ்டம் மட்டும் இல்லை, அதாவது கிட்னிலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா வெயின், அது நம்மக்கிட்ட இல்லை. மற்றபடி ஹெப்பாட்டிக் அது எல்லாமே இருக்குது. அண்ட் டீத் வந்து தீக்கோடன்ட், ரொம்ப ஸ்ட்ராங் டீத். நம்ம டீத் வந்து உள்ள ஒரு சாக்கெட்குள்ளே எம்பர்ட் ஆகிருக்கு, அதான் தீக்கோடான்னு சொல்லுவாங்க. ஹெட்டிரோடானட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கா இல்லையா? இன்சைசஸ், மோலாஸ், ப்ரீமோலாஸ், கெனைன் டீத்ஸ், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதனால் ஹெட்டிரோடான்ட். டைஃபயோடான்ட்னா கம்ப்ளீட் சைக்கிளில் 2 டைப் பல்லு தான் இருக்குது. ஒன்று மில்க் டீத்து, இன்னொன்று பெர்மனன்ட் டீத்து. ஒன்று மில்க் டீத்து, இன்னொன்று பெர்மனன்ட் டீத். இது எல்லாமே அதில் கவர் ஆயிடும். Is that clear? And followed by we have what? External ears இருக்குது, பின்னா இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே வந்து 3 குட்டி குட்டி அழகான ஸ்மாலஸ்ட் போன்ஸ் இருக்குது. மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த போன்ஸ் அதெல்லாமே. அண்ட் ஹேர் கவர் ஆகுது. ஸோ ஸ்வெட்டு, செபேஷியஸ் கிளாண்ட், இது எல்லாமே அதுக்குள்ளே ஈஸியாக வந்துடுது. ஸோ அதெல்லாமே அதில் கவர் ஆகிடுது. ஓகே, அண்ட் அப்புறம் என்ன இருக்குது? ஹோமியோதெர்ம்ஸ்ங்கிற கான்செப்ட் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? இட் இஸ் ஏபிள் டு regulate its body temperature. Body temperature easily regulate பண்ண முடியும். So you call them as homeoplants. And kidney, metanephric, ureotelic, bladder இருக்கு. red blood cells என்ன சொல்கிறாங்க? நான் நியூக்ளியேட்டட். நமக்கு நியூக்ளியஸ் இல்லை, ஏன்னா ரெட் பிளட் செல்ஸில் வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகணும். அந்த இடத்துல நியூக்ளியஸை வச்சுட்டு ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு இடமில்லை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க? நியூக்ளியஸை தூக்கிட்டு அந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு மட்டும் ப்ரைமரியாக வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் நான் நியூக்ளியேட்டட். அப்போ அது ஒரு ஷேப், ஒரு பைகான்கேவ் ஷேப். Okay, internal fertilization, sexes are separate and mostly they are viviparous. most எல்லாருமே குட்டி தான் போடுவாங்க. ஆனால் சிலது மட்டும் மேமல்ஸ், சிலது என்ன பண்ணுவாங்க? எக்ஸ் லே பண்ணுவாங்க. நான் சொல்கிறது ஹியூமன்ஸில் மேமல்ஸ். ஓகே, ஸோ மேமல்ஸ்னால் இட் இஸ் வைட் கிளாஸ். அப்போ மேமல்ஸில் சில பேர் என்ன பண்ணுவாங்க? தே கோ ஃபார் லேயிங் த எக்ஸ். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் மோனோட்ரீம்ஸ். ஒன்றும் இல்லைடா, பிளாட்டிபஸ்ன்னு சொல்லுவோம். பிளாட்டிபஸ், ஆர்னித்தோரிங்கஸ், இது எல்லாமே அதோட பேர்கள். ஓகே, மோனோட்ரீம்ஸோட சில அதர் பேர்ஸ். அண்ட் தே ஹேவ் லார்ஜ் பிரெயின், குட் இன்டெலிஜென்ஸ், பேடு லிம்ஸ், இது எல்லாமே இஸ் கம்மிங் அண்டர் தெம். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, ஸோ எவ்ரிபடி இன்க்ளூடிங் அ ஹியூமன் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபைனலி ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம என்ன பண்ணிக்கோ, இந்த கிளாஸை முடிச்சிருக்கோண்டா. ஐ நோ இட் இஸ் வெரி குயிக் பிகாஸ் வி டிடன்ட் ஹேவ் தட் கிரேட் டைம். நோ, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறோன்னா, when time comes we will make it into one shot sessions, part பிரித்து அழகாக important questions we are going to teach. Okay, so until then this is for a revision class, right? This is for an exam called GIB. இந்த எக்ஸாம் வந்து 27 நடக்குது. கோயம்புத்தூர், சென்னை, ட்ரிச்சி, திருநெல்வேலியில் மத்தியானம் 2 to 5 டா, சண்டே தான் அது. ஸோ QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். Winners, that is good marks, good scorers will be getting exciting prizes of worth 20,000. Okay, so and also we have our faculties representing Xylem giving you many inputs. நிறைய கரியர் கைடன்ஸ் கிளாஸஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்குமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி வரணும்னு எங்களுக்கும் ஆசை. ஸோ படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கூட நிற்கிற நாங்கள் ரெடியாக இருக்கோம். we will crack it. கிளியர்லி வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணுங்கடா, ஏன்னா உங்களுக்கு நோட்ஸு அப்டேட்ஸ்லாம் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ யூ கேன் ஜாயின். இன்ஸ்டாகிராம் யூ ஹேவ் மை பர்சனல் அக்கௌண்ட் ஆல்சோ, ஷைன் அண்ட் சயின்ஸ். அதில் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ஸாக இருக்கும். அண்ட் யூ ஹேவ் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம். ஓகே, ஐ ஜஸ்ட் மென்ஷன் ஹியர்.
Okay, so these are all the accounts. Make sure you are following. Okay, so thank you guys, thank you very much. We'll be having this GIB session by 27th or wind up, then we'll get back into our normal track. We'll plan for quarterly, we'll ace the quarterly exam.